ஆஹ் யா- யார் அதான் நான் prayer பண்றேன் சார். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த மாலை வேலைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த திருப்பி தந்ததுக்காக உனக்கு நன்றி. அப்பா, எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே பதிவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரே நாங்கள் நிதானத்தோடும் தியானத்தோடும் ஆண்டவரே அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் அதை பிரயோஜனப்படுத்த நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு எங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் முக்கிய செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம ஜென்ரலா இது வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டிவிஷனை பத்தி பார்த்தோம். அப்புறம் மெயினா வந்து ஜீசஸோடைய லைஃப்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சென்ஸ் ஜீசஸோடைய லைஃப்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா எப்படின்னா, அவருடைய பூமிக்குரிய ஊழியத்துல அவர் வந்து புறஜாதிகளோட பேசினாரா, அவர் பூமிக்குரிய ஊழியம் என்ன நோக்கத்துக்காக வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுல பூமிக்குரிய ஊழியத்துல இருந்தப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்தனால புறஜாதிகளோட அவரு தொடர்புல எல்லாம் அவர் பேசல. அப்புறம் 2 சம்பவங்கள் பார்த்தோம், அந்த புறஜாதிகளுக்கு எப்படி வந்துச்சுன்னு. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்த அந்த ஒரு காரியத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் புறஜாதியா இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாக சபை கூட அவரு பூமிக்குரிய ஊழியத்துல அவரு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட பேசல அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அவர்களுடைய பாவத்தை போக்குறதுக்கும் இரு குடும்பத்தையும் வட திசைக்கும் தென் திசையும் அந்த 2 ட்ரைபும் 10 ட்ரைபையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு அவருடைய பலி மிக அவசியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை வேதாமத்துல எங்க பார்க்கலாம், வெறும் மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல மட்டும் இருக்கிறதா, அதுலயும் அந்த ரெட் லெட்டர்ஸ் மட்டுமா அப்படின்னு பார்த்து, இல்ல, தேவன் வந்து ஆதி முதலா எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒருவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கறனாலே அது இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் தான். ஏன்னா தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறாரு. தேவனுடைய சத்தத்தை ஒருவனும் ஒரு காலம் கேட்டதில்லை. அப்போ பைபிள்ல என்னெல்லாம் எழுதியிருக்கோ ஆதி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசிய அந்த 7 வார்த்தைகள் தான் அவர் வந்து பூமிக்குரிய ஊழியத்துல பேசிய கடைசி வார்த்தைகளான்னு பார்த்தா இல்ல. அது வந்து அவர் பாவ மாம்ச சாயல்ல வந்திருந்தப்ப பேசிய கடைசி 7 வார்த்தைகள் தான் அந்த 7 வார்த்தைகளை தவிர, மற்றபடி அதுக்கப்புறமா அவரு பேசியிருக்காரு பூமிக்குரிய ஊழியத்தை பத்தியே அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பூமிக்குரிய ஊழியத்துல மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பேசினாரா அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். ஆமா, அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவின் அனுப்புறாரு. அந்த காரியங்கள்லாம் பூமிக்கு உரிய ஊழியத்துல வரக்கூடிய பங்காதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பூமிக்குரிய ஊழியத்துல இருந்து அவரு அடுத்த பகுதியா பேசினது வந்து பவுல் கிட்ட பேசுறாரு. அதுல வந்து நம்ம பார்க்கும்போது 2 காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு வந்து பவுலுக்கு வந்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல அவர் சிலுவையில அடிக்கப்பட்டதுனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டதுனால புறஜாதிகள் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உள்ள வர்றதுல வந்து 2 திட்டத்தை வச்சு பார்த்தோம். ஒண்ணு வந்து தீர்க்க தரிசன திட்டம்னு ஆண்டவர் வச்சிருக்காரு, இன்னொன்னு வந்து ரகசிய திட்டமா இருந்துச்சு. ரகசிய திட்டம் பைபிள் ஆரம்பத்துல இருந்து வெளிப்படுத்தப்படவே இல்லை, பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இன்னொரு திட்டம் வந்து தீர்க்க தரிசன திட்டம், அது உலகம் உண்டானது முதல் எல்லா தீர்க்க தரிசன வாயினாலும் சொல்லிட்டு வந்தது. இவங்களுக்கு தீர்க்க தரிசன திட்டத்துல வர்றவங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்வாங்க, இருப்பாங்க. அதுல பிரஜையா இருக்க போறவங்க வந்து புறஜாதிகள் அதுல உள்ள வந்து பங்கு பெறுவாங்க பிரஜையா. அப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று ஆசீர்வதிச்சு சொன்ன அந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் சிறுமந்தையில அதுல போய் பங்கு பெற போறாங்க. அதுலயும் யூதர்கள் புறஜாதிகள் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு மிஸ்ட்ரியை பத்தி சொல்றாரு. மிஸ்ட்ரியிலயும் வந்து புறஜாதிகளும் இருக்காங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுல வந்து 2 பேருக்கும் வேறுபாடுகள் கிடையாது. சிறுமந்தையில இருக்க யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வேறுபாடு இருக்கு. அதுல இருக்கிற யூதர்கள் சிறுமந்தையில வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனம் வந்து
ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. இவங்க வந்து பிரஜையா இருப்பாங்க. முன்பு அவங்களுக்கும் பின்பு இவங்களுக்கும் இது புறஜாதி 2வது அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் இருக்கு. 2 பேரும் சமம் கிடையாது. 2 பேரும் ஆனா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. 2 பேரையும் தேவன் தான் ரட்சிக்கப்பட வைக்கிறார். எல்லாமே இருக்கு. ஆனா 2 பேர்லயும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வரும்போது இதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு அப்படின்ற சில காரியங்களை பார்த்தோம். டெஸ்டினேஷன் வந்து அவங்க சேருமிடம் வந்து பரலோகமா இருக்கு, இவங்க சேருமிடம் பூமியில 1000 வருஷ சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில காரியங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்ப தேவன் பேசின காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து காஸ்பல்ஸ்ல மட்டும்தான் நான் பார்த்தோம். அப்புறம் சிலுவையில இருக்கிறத பார்த்தோம். அப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து பேசியதை பார்த்தோம். அப்புறம் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பவுல் கிட்ட பேசியதுல 2 விதமா பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் பார்க்க முடியுதான்னு தெரியல, இல்ல இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரம் சேர்த்தோம், இல்ல இந்த வாரமும் எப்படின்னு தெரியல, டைம் போறதை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல தனி நபரோட தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுறாரா, இல்ல இந்த கிருபையின் காலத்துல அவர் தனித்தனியா ஒருத்தர்கிட்ட பேசுறது இல்லையா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இதை பார்க்கிறோம். இப்ப இதுல வந்து இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட முறையில தனி நபர்கிட்ட பேசுறாரா, ஆமாவா இல்லையா? யாராவது 2-3 பேர் பதில் சொல்லலாம். பேசுறாரா இல்லையா அப்படின்றது. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பிரதர். ஆஹ் வசனத்தின் மூலமா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வசனத்தின் மூலமா நம்மளோட பேசுறாரு, இடைப்படுறாரு. ஓகே, நம்மளோட பேசுறாரு. வேற யாராவது? வசனத்தின் மூலமா இடைப்படுறாரு நம்ம. ஓகே, வசனத்தின் மூலமா இடைப்படுறாரு. வேற யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு கருத்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு தனிப்பட்ட முறையில தனி நபர்கள் கிட்ட பேசுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி பேசுறாருங்க அண்ணா. பேசுறாரு. ஓகே சரி. அப்ப இன்னைக்கு வந்து ஆண்டவர் தனி நபர்கிட்ட பேசுறாரு அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்குமே கிறிஸ்தவத்துல எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார், இன்னைக்கும் பேசுறாருன்றது வந்து பொதுவான ஒரு அவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு. பொதுவா அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு டேட்ல வந்து தனி நபர் கூட ஆண்டவர் பேசுறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2மே இருக்கு. பேசுறாருன்னு சொல்லலாம், ஆமா எஸ் பேசுறாருன்னு சொல்லலாம், இல்ல இன்னைக்கு பேசலன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பேசுறாரு எப்படி பேசல அப்படின்றதான் இன்னைக்கு வசனத்துல இருந்து எடுத்து பார்க்க போறோம். ஸோ ஆமா பேசுறாரு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்போ எப்படி பேசுறாரு இன்னைக்கு அப்படின்றது. இப்ப சிஸ்டர் வசந்தி சொன்னாங்க, கண்மணி சொன்னாங்க வசனத்தின் மூலமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வசனத்தின் மூலமா பேசுறாரு. அப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல சரியான புரிதல் இல்லாதனால விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, ஊழியக்காரர்களுக்கும் இதுல புரிதல் கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின் போது நிறைய குழப்பங்கள் வருது. ஸோ இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த ரைட் டிவிஷன்ல. அப்ப இன்னைக்கு எப்படி பேசுறாரு அப்படின்னும் போது ஆமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எப்படி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் எப்படி பேசுறாருன்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல தேவன் பேசுறாரு. முதல் விஷயம் வந்து எப்ப பேசியிருக்காரு. நம்ம வந்து இப்ப இந்த ரைட் டிவிஷன் படிக்கிற நமக்கு வந்து காலகட்டங்கள் நியமங்கள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு இந்நேரத்துக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், ஒரு புரிதல் வந்திருக்கும். ஏன்னா தேவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பென்ஸ் பண்றாரு. டிஸ்பென்சேஷனா அவர் அட்மினிஸ்டர் பண்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷனா அவருடைய எக்கானமி எப்படி செயல்படுறாரு தேவன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறுது அப்படின்ற புரிதலே நிறைய பேர் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இந்த பைபிள் ஸ்டடியில வர்றவங்களுக்கு ஓரளவு இந்நேரம் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். தேவன் காலகட்டங்களுக்கு ஏத்த மாதிரி அவருடைய கிருபை காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாருன்னு. அதுல முக்கியமானது சில காலகட்டங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இயற்கை மூலமா தேவன் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட். ஏன்னா எந்த ஒரு மனுஷன் மூலமா பேசுறதுக்கு முன்னாடி தேவன் மனிதர்களோடு இயற்கை மூலமா பேசியிருக்காரு. அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமா தான் பேசுறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப வெவ்வேறு காலகட்டங்கள்ல டிஸ்பென்சேஷன்ஸ்ல தேவன் எப்படி பேசியிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இயற்கை மூலமா எப்படி இயற்கை மூலமா பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 2 வசனம் படிச்சிடலாம். சங்கீதம் 19வது அதிகாரம் 1-4 வசனங்கள். சங்கீதம் 19வது அதிகாரம் 1-4 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது.
பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஓகே, இப்போ இதுல வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த இயற்கை வானங்கள் அவருடைய மகிமையை தெரிவிக்கிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கும் இரவுக்கும் எல்லாருமே அவைகள் பேசுகிறதும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்கின்றன. அப்போ தேவன் ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல ஜனங்களோட மக்களோட இயற்கையில பேசியிருக்காரு. எப்படி இயற்கையில பேசியிருக்காருன்னா, அவரோட அதுல இருந்து சவுண்ட் வரலையே தவிர, ஆனா அவர் அந்த சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் போற மாதிரி அவ்வளவு பெரிய ஆகாய மண்டலத்தையும் அந்த பிரம்மாண்டத்தையும் தேவன் காண்பித்து தேவன் அந்த மக்களுடைய இருதயத்துல பேசியிருக்கிறாரு. ஸோ அப்ப தேவன் முதல் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அவரை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை மூலமா கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அதை இன்னொரு புதிய ஏற்பாட்டுல ஒரு ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த டைம்ல அந்த மக்களுக்கு அவர்களுக்கு எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்ல 1 அதிகாரம் 19-20 வசனங்கள். இது கான்டெக்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை இப்ப பேசல. அதனால ரோமர் 1 அதிகாரம் 19-20 தேவன் அதை நம்மளோட பாயிண்ட் இயற்கை மூலமா தேவன் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இயற்கை மூலமா பேசியிருக்காரு தேவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரோமர் 1 அதிகாரம் 19-20 2 வசனங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவ தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சோ அவர்கள்னு யாரையோ சொல்றாரு. அந்த அவர்களுக்கு சொல்லும் போது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அவர்கள் யாரோ சொன்னாங்களே, அவங்களுக்குள்ள தேவனுடைய அறிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யார் அதை வெளிப்படுத்தினது? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த கேள்வி, எப்படி வெளிப்படுத்தினாரு? எப்படி என்றால் 20வது வசனத்துல எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள். அப்ப நித்திய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் பார்க்க முடியாது. அந்த காணப்படாத அந்த காரியங்களை எப்படி வெளிப்படுத்தினார்னா, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. அப்ப உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்னது? இயற்கை, நேச்சர். இந்த மலைகள், காடுகள், வானம், இந்த எல்லா காரியங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, இன்க்ளூடிங் மனிதன். ஒரு மனுஷனை பார்க்கும்போது இன்னைக்கும் நாத்திகர் மனுஷன் எப்படி உண்டாங்கன்னா குரங்குல வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உண்டாக்கப்பட்ட இதுல இருந்து இவ்வளவு பெரிய அந்த மனுஷனுடைய ஹியூமன் பிசியாலஜியை படிக்கும்போது அவ்வளவு டெக்னாலஜி உள்ள இருக்கு. அப்ப அந்த டெக்னாலஜியோட அவ்வளவு ஒரு காரியத்தை உண்டாக்கி இருக்காருன்னா, அதுல அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம், மகத்துவம், அந்த காரியங்கள்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது. அப்போ உலகம் உண்டானதுல இருந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அப்ப எவர்களை குறித்து இந்த காரியத்தை பவுல் சொல்லிக்கிட்டு இருக்காரோ, அந்த காரியத்துல இருக்கிற அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லாம இருக்கு. அப்ப என்ன இப்ப நம்ம பேசிக்கா பார்த்திருக்கிறோம் அப்படின்னும் போது, தேவன் முதலாவது மனுஷனோட எப்படி தொடர்பு கொண்டார், எப்படி பேசினார், எப்படி கம்யூனிகேட் பண்ணார் அப்படின்னா, இயற்கை மூலமா கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. உண்டாக்கப்பட்டவைகள் மூலமாக உலகம் உண்டானது முதற்கொண்டு அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகளை குறித்து அவர் மனிதர்களுக்கு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு இயற்கை மூலமா. ஓகேவா? இது முதலாவது ஒரு டிஸ்பென்சேஷன்ல, அதாவது உலகம் உண்டானது முதல் போது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே, ஏன்னா உலகம் உண்டாகணும், மனிதன் உண்டாவதுக்கு முன்னாடியே இயற்கையெல்லாம் உண்டாக்கப்பட்டுருச்சு.
அப்ப அந்த முதல் மனிதன் உண்டாக்கப்பட்டதுல இருந்தே அதுக்கப்புறம் வரும்போது எல்லாருமே வந்து வானத்திற்கு மேல வானம் இருக்கு, கீழே பூமி இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அவர்கள் எல்லாருமே வந்து இயற்கையோடு சேர்ந்துதான் அந்த வாழும் போது அந்த இயற்கையின் மூலமாக தெய்வத்துவத்தின் மகிமைய, தெய்வத்துவம், அவருடைய நித்திய வல்லமை இதெல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தேவன் எப்படி பேசியிருக்காரு அப்படின்னும் போது ஆதி முதற்கொண்டு, அதாவது உலகம் உண்டானதுல இருந்து முதல் மனுஷனோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சது வந்து இயற்கை மூலமா பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட். ஸோ இப்ப தேவன் இயற்கை மூலமா முதல் பேசியிருக்காருன்னு பார்த்தோம். அடுத்து எதன் மூலமா பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உடன்படிக்கை பண்றாரு. அப்போ பழைய உடன்படிக்கைன்னு சொல்லி உடன்படிக்கை மூலமா வருது. உடன்படிக்கையில வந்து 2 விஷயங்கள் கொண்டு வரலாம். ஒண்ணு வந்து நியாயப்பிரமாணம் இருக்கு, இன்னொன்னு உடன்படிக்கை இருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு ஆபிரகாம தனியா கூப்பிடுறாரு. ஆபிரகாம வந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொல்லி, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய், உன் மூலமா உலகம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு. அப்போ அந்த காரியங்கள் தேவன் வந்து ஒரு தனி நபரோட ஆபிரகாம்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி இயற்கையோடு பேசின தேவன் இப்ப தனி நபரோட எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு டைரக்டா. அப்போ வந்து ஆபிரகாமுக்கு பேசும்போது டைரக்டாவே பேசுறாரு, இயற்கை மூலமா பேசல தேவன். அப்ப தேவன் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலோடு அந்த டைம்ல வந்து ஆபிரகாம் இஸ்ரவேல் ஆரம்பிக்கும் போது நமக்கு 2 காரியங்கள் உள்ள வந்துருது. ஒண்ணு வந்து உடன்படிக்கை, தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை வந்தது. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய பழைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி நியாய பிரமாணத்தின் காலகட்டமா வருது. ஸோ அப்போ உடன்படிக்கையின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம் ரெண்டுமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொருந்தும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் எப்படி பேசினார் அப்படின்னு பார்க்க போனோம்னா தேவன் வந்து டைரக்டா வார்த்தைகள் மூலமா பேசுறாரு. எப்படி வார்த்தைகள் மூலமா பேசுறாருன்னா வானத்துல இருந்து அப்படியே சத்தம் வரல. ஒரு சிலருக்கு வந்து மோசேக்கு வந்துச்சு, மற்றபடி வந்தது எல்லாருமே வந்து தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு வார்த்தையை தருவார். அந்த தீர்க்கதரிசிகள் பேசுவாங்க. ஒரு ராஜாக்கு வார்த்தை தருவாரு, தாவீது ராஜா போய் பேசுவாரு. ஸோ நாத்தானுக்கு இருந்துச்சு, அவங்க போய் பேசுறாங்க. ஸோ அப்போ நியாயாதிபதிகள் இருந்தாங்க. ஸோ நியாயாதிபதிகளுக்கு தேவனுடைய வார்த்தை வரும். அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு பேசுவாங்க. மோசே கிட்ட வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தையை எடுத்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரு. அப்போ முதல் தேவன் வந்து இயற்கை மூலமா பேசிய தேவன், அதுல வந்து போக்கு சொல்லவே இடம் இல்லை. அவருடைய நித்திய வல்லமை இதெல்லாத்தையும் வந்து சிருஷ்டிப்பின் மூலமாக பேசிய தேவன். தன்னுடைய அந்த சிருஷ்டிக்கு பார்க்கும்போது அதை காணக்கூடியது, அந்த காணக்கூடியதுல இருந்து காண முடியாத தேவனுடைய மகத்துவத்தெல்லாம் புரிய பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னும் தெளிவாக தீர்க்கதரிசிகள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் தெரிந்தெடுத்த ஜனத்துக்காக ஜனத்தோடு அவர் பேசினார். ஸோ அப்படி தேவன் அந்த தெரிந்தெடுத்த ஜனத்தோடு பேசணும் அப்படின்னும் போது அது வந்து அந்த எந்த காலகட்டத்தில் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நியாயப்பிரமாண காலகட்டம், உடன்படிக்கையின் காலகட்டம். அப்ப அந்த பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்திலையும் அந்த நியாயப்பிரமாணம்ன்ற சொல்ற காலகட்டமும் யாருக்கு பொருந்தது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு. இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் பண்ண உடன்படிக்கை அது இஸ்ரவேல் ஜனத்தோடு. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவன் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னா அது பழைய ஏற்பாடு நம்ம எடுத்தோம்னா ஏறக்குறைய அந்த பழைய உடன்படிக்கையில ஏகப்பட்ட விஷயங்களை தேவன் பேசியிருக்காரு. ஸோ ஒரு 3 மட்டும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கும் அதிகமா நம்ம உபயோகிக்கக்கூடிய, நம்ம இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு 3 வசனத்தை மட்டும் பார்ப்போம். முதல் வசனம் வந்து சங்கீதம் 32 6வது வசனம், 6வது வசனமும் 8வது வசனமும். சங்கீதம் 32. இதற்காக சாயம் கிடைக்கும் காலத்தில் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு சகாயம் கிடைக்கும் காலம், அந்த சகாயம் கிடைக்கும் காலத்துல வந்து பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்ப ஒருத்தர் வந்து அந்த அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த சகாயம், அந்த கிரேஸ் மாதிரி அந்த பீரியட் கிடைக்கும் போது அவங்க வந்து
விண்ணப்பம் செய்து பிரேயர் பண்ணும்போது, அப்பொழுது அப்படின்னாலே வந்து இந்த பழைய உடன்படிக்கையில வந்து தேவன் எப்படி அந்த பழைய உடன்படிக்கையை டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மறுபடியும் ஞாபகத்துக்கு சொல்றேன். பழைய உடன்படிக்கையில வந்து ஒரு உடன்படிக்கையினாலே 2 பேருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அப்ப பழைய உடன்படிக்கையில தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனத்தோட உடன்படிக்கை பண்ணார். உடன்படிக்கை பண்ணிட்டு அதுக்கு அடையாளமா நீ என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யணும், நுனித்தோல் நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருத்த சேதனத்தை செஞ்சு அந்த பழைய உடன்படிக்கையை செஞ்சார். அப்ப அந்த பழைய உடன்படிக்கையில என்னெல்லாம் வந்து அவர் சொன்னாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இஃப் கமாண்ட்னே சொல்லாத, இஃப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அப்பொழுது அப்படின்னா, அப்ப நம்ம எதையோ ஒண்ணு செய்தோம் என்றால் அப்பொழுது தேவன் இதை செய்வார். ஏன் இந்த அப்பொழுது வந்து நம்ம தேவன்கிட்ட நெருங்கி வந்தோம் என்றால், நம்ம வந்து நம்மை தாழ்த்தி தேவன்கிட்ட வந்தோம், நம்ம பாவத்தெல்லாம் விட்டு தேவன்கிட்ட வந்தோம்னா அப்பொழுது அவர் மனமிறங்கி அப்படின்னு. அப்ப எப்பெல்லாம் வந்து பைபிள்ல வந்து அப்பொழுது நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு இஃப் வி டூ திஸ், இதை நம்ம செய்தோமேனால், அப்பொழுது நம்ம வந்து மற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்தோமே ஆனால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்க பிதா நம்முடைய பாவத்தை மன்னித்து அப்படின்னு வரும்போதே அந்த ஒரு இஃப் கமாண்டுக்குள்ள வருது. நான் செஞ்சு அதனால எனக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னாலே அது பழைய உடன்படிக்கையில இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில வேற மாதிரி இருக்கு, கிருபையில வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அதை பிரிச்சு படிக்கலாம். ஆனா எங்கெல்லாம் வந்து பைபிள்ல அப்பொழுது அப்படின்னு வருதோ, இஃப் யூ அப்படின்னு வருதோ, நீ செய்தினால் அப்படின்னு வருதோ, இந்த ஆளு அப்பொழுது இதெல்லாம் வந்துச்சுனாலே நம்ம வந்து நம்ம பைபிள் படிக்கும் போதே அந்த கண்ணோட்டத்துல ஓகே இது வந்து அப்போ ஒரு நிபந்தனைக்குட்பட்ட ஒரு கமாண்ட்மெண்ட், அப்ப இது வந்து உடன்படிக்கைக்குரியவர்களுக்கானது அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் சொல்றாரு யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில யார் இருக்காங்களோ, ஏன்னா இந்த வசனம் சொல்லும் போது புறஜாதியான நம்ம வந்து யாரா இருக்கிறோம்னு எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்லுது. நம்ம வந்து தேவனற்றவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அந்நியர்களுமா இருந்தோம். அப்ப நமக்கு இதுல பங்கு இல்லை அந்த டைம்ல. அப்போ பங்கு இல்லாத டைம்ல பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னது வந்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்போ இந்த ஒரு இது நல்ல ஒரு வாக்குத்தத்தம், அருமையா இருக்கு. ஆனா இந்த கிருபையின் காலத்துல இது இருக்குமா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா அன்னைக்கு டேட்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக அருமையான வாக்குத்தத்தம் இது. ஏன்னா அவங்க வந்து அந்த சகாய காலம் வரும்போது அவங்க வந்து விண்ணப்பம் பண்ணாங்கன்னா அப்பொழுது எப்படிப்பட்ட ஜலப்பிரவாகம் போல வந்தாலும் அதன் மத்தியில அவர் தேவன் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு காட்டுவார், அவர்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார். அதுதான் இந்த வசனத்துக்கான கரெக்டான ஒரு புரிதல். அதே மாதிரி இன்னும் 2 வசனம் பார்த்துடலாம் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. சங்கீதம் 25, சங்கீதம் 25ல 9, 10 2 வசனங்கள். சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவை. இப்ப இதுலயும் பார்த்தோம்னா சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி, அப்ப இந்த பைபிள்ல வந்து சிறுமைப்பட்டவர்கள்னு வருது இல்லையா? இது எங்க வருது, யாருக்கு வருதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல சிறுமைப்பட்டவர்களா இருந்தாங்க. அவர்கள் வந்து அடிமைத்தனத்துல இருந்த காலங்களை தேவன் வந்து அப்படியே ஆசீர்வாதமா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் சிறுமைப்பட்டு இருந்தாங்களோ, சிறைப்பட்டு இருந்தாங்களோ, இஸ்ரவேலின் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்களோ, அந்த நாட்களை சிறுமைப்பட்ட இஸ்ரவேலை உயர்த்தி எடுத்து அந்த நாட்களை வந்து ஆசீர்வாதம் மாத்தி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த சிறுமைப்பட்டவர்கள்னா இஸ்ரவேலர்கள் எகிப்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு அவர் சொல்றார், சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார், கர்த்தருடைய உடன்படிக்கைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னும் போது இது உடன்படிக்கையில இருக்கிறவங்களுக்கும் அந்த சாட்சியை கை கொள்ளுகிறவர்களுக்கும். அப்ப இது வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்கள் எகிப்திலிருந்து சிறுமைப்பட்டு 1ஆம் உடன்படிக்கையில வரும்போது கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னும் போது இது நிபந்தனையோட, மீதி பேருக்கு கிடையாது. கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் கிருபையும் சத்தியமானவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது
சங்கீதத்திலே 33வது அதிகாரம் 18-19 2 வசனம். தமக்கு பயந்து ம். தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் ம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, தமது வழியை போதிப்பார். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இன்னைக்கும் வந்து அதிகமா வாக்குத்தத்த வசனத்திலையும் எல்லாத்திலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை அது கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஒரு சின்ன கேள்வி, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் போட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமா இல்ல தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோமா? தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையை நிறைவாய் பெற்றிருக்கிற கும்பல் தான் இந்த கிருபையின் காலத்துல இருக்கவங்க. ஆனா அது நம்ம பின்னாடி ஒரு 3 வாரம் கழிச்சு நம்ம படிக்கும் போது படிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபைக்காக காத்திருக்காங்க. எப்போ வரைக்கும்னா இன்ன வரைக்கும் 2ஆம் வருகையில தான் அவர்களுக்கு கிருபை வரப்போகுது. அது வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்கன்னு இருக்கு வசனங்கள். ஸோ அப்ப நம்ம அதை வந்து தெளிவா பிரிச்சு படிக்க போறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின், அப்ப அந்த குரூப்புக்கு ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுவித்து பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்போ பைபிள்ல வந்து பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட நல்ல நல்ல வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் நிபந்தனைக்குட்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா வெறும் வாக்குத்தத்த அட்டங்கள் மட்டும் கொடுத்தாங்க. வாக்குத்தத்த அட்டைகள் கொடுத்து இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம்லாம் நிறைய இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நீங்க வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு அப்ளை ஆகணும், உங்களுக்கு அது பலிக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி படிச்சீங்கன்னா அதுக்கு நிபந்தனைகள் கொடுத்திருப்பாங்க. நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் இந்த கிருபையின் காலத்தின் சபையில வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை கிளைம் பண்ணும்போது அந்த யாருக்கு அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கோம். நீங்க அப்படி அந்த இதை கடைபிடித்தீங்கன்னால் இது செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க அதை கடைபிடிங்க அப்படின்ட்டு அடுத்தது. அப்ப இந்த வாக்குத்தத்தம் அதனுடைய கடைபிடிக்கும் முறை இது ரெண்டுமே யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய உடன்படிக்கையில பங்கு உள்ளவர்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரே வந்து அந்த பழைய உடன்படிக்கைக்குள்ள வரும். நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு இதை செய்யாட்டி அவர்களுக்கு பலவிதமான தண்டனைகள், தேசத்தை விட்டு சிதறடிக்க பண்ணுவேன், இதை பண்ணுவேன்ட்டு அதை வந்து யாருமே வாக்குத்தத்தத்துல எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அதையும் தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு. என்னன்ட்டுன்னு நீங்க வந்து இதெல்லாம் நான் ஆசீர்வாதம் தருவேன், ஆனால் நீங்க இப்படி செய்யாம இப்படியெல்லாம் போனீங்கன்னா உங்களை இந்த மாதிரி 7 தனி லேவியராகும் 25வது அதிகாரம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்கும். 23வது அதிகாரம் நினைக்கிறேன். லேவியராகும் 23, 25 27 வந்து டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வாக்கு தத்தத்தை மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி உபாகமத்திலே வந்து 33 முதல் பாதி வந்து ஃபுல்லா வாக்கு, அடுத்த பாதியில என்னெல்லாம் நெகட்டிவ் வரும்னு அது பிரிச்சிருக்கும் அந்த மாதிரி. அப்போ வாக்கு தத்தங்கள் இவங்களுக்கு நல்லா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த நல்ல வாக்கு தத்தங்கள்லாம் வரும். அவங்க அப்படியெல்லாம் செய்யலை அப்படின் போது இந்த கெட்ட வாக்கு தத்தங்கள்லாம் வரும். கெட்டதா என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அழிவுக்கான காரியங்கள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது வந்து உடன்படிக்கையினுடைய பேட்டர்ன். அது அந்த பழைய உடன்படிக்கையில எப்படி இருந்துச்சோ. அப்ப இன்னைக்கு இருக்கிற பிழை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம வந்து என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கோ அதை வாக்கு தத்தமா எடுத்து நீ இதை செஞ்சீன்னா தேவன் இதை செய்யறாருன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிடும். ஆனா யாருமே வந்து நெகட்டிவை வந்து வாக்கு தத்தமா எடுத்து நீ இதை செய்யலன்னா தேவன் உன்னை இப்படி சபிப்பார் தண்டிப்பார்னு சொல்றதுக்கு இன்னைக்கு எந்த சபைக்கும் தைரியம் கிடையாது. அது வர்றதில்லை. அப்போ இவங்க வந்து பார்ஷியலா பாதி எது தேவையோ அதை எடுக்கிறாங்க, எது தேவையில்லையோ அதை விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ நன்மையானாலும் தீமையானாலும் அவர்கள் செய்வதற்கேற்றபடி அவர்களுக்கு ஆசீர்வாதமோ இல்ல அவர்கள் செய்வதற்கேற்ற மாதிரி சாபமோ. இது ரெண்டுமே யாருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த உடன்படிக்கையிலையும் நியாயப்பிரமாண காலகட்டத்திலையும் அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கவர்னன்ட் அண்ட் டிஸ்பென்சேஷன் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல வாழ்றவங்களுக்கு தேவன் எப்படி பேசினாருன்னா டைரக்டா பேசினாரு, மனுஷங்கள் மூலமா பேசினாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு, நியாயாதிபதிகள் மூலமா பேசினாரு, ஸோ நியாய பிரமாணத்தின் மூலமா பேசினாரு. மோசேக்கு வந்து நியாய பிரமாணத்தின் மூலமா
எல்லாவற்றையும் பேசி நியாயப்பிரமாணமா எழுதி வச்சாரு. நியாயப்பிரமாணம்ன்றதே வந்து தேவனுடைய மொத்தம் அவர் பேசின வார்த்தைகள் தான் நியாயப்பிரமாணத்திலே இருக்கு. சிஸ்டர் ஹேமா ஜாயின் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் சிஸ்டர் ஹேமா. குட் ஈவினிங் பிரதர். கேக்குதா? கேக்குது சிஸ்டர். யா கேக்குது. ஒண்ணும் இல்ல, அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாலஜிஸ், கொஞ்சம் லேட்டா ஜாயின் ஆயிட்டேன். பட் எனக்கு ஒரு क्वेश्चन என்னன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல இதெல்லாம் இஃப் அண்ட் டு ஒன்லி ஃபார் தி ஓல்ட் கவர்னன்ட் பீப்பிள்க்கு கரெக்ட் தான். எனக்கு எப்பத்துல இருந்து ஒரு டவுட் இருந்தது, அப்ப இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல கரெக்ஷன்ன்றது இல்லையா? பொதுவாவே ஆண்டவர் அவரோட பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுவார்ல, ஒரு பயம் இல்லையா, ஒரு காட்ஸ் ஃபியர் இல்லையா? நம்ம இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கலன்னா ஏதாவது ஒண்ணு வரலாம் அப்படின்னு ஒரு பயம், ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்ஷன் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு இருக்காது, ஈவன் ஃபார் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். அது உண்மையா? இல்ல, ஆக்சுவலா இது வந்து தனி டாபிக். நம்மளோட இதுலயே வந்து பாலினோட இதை எடுத்து படிக்கும் போது அது வருது. நம்ம இப்ப நீங்க கேட்டனால ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் அதுல கொடுத்துறேன் சின்னதா. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றதே வந்து தட் மைண்ட் செட் இட் செல்ஃப் இஸ் அ டிஸ்பென்சேஷனல்ல வந்து இப்ப எனக்கு தேவன் வந்து ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்துருக்காரு, 10 தாலந்து கொடுத்துருக்காரு, 2 தாலந்து கொடுத்தாரு, நான் போயிட்டு திரும்ப வரேன், நீ என்ன செய்யறேன்னு பார்த்துட்டு, ஸோ தட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி அந்த இதுல வர்றது. அப்போ நான் வந்து எனக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கும் போது ஐ ஃபீல் கில்ட். நான் அதை செய்யலைன்னா அந்த கில்ட் கான்சியஸ் வரும். ஆனா இப்ப வந்து இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல வந்து ஆக்சுவலா போன வாரம் இது பண்ணும் போதே ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணோன்னு யோசிச்சிருந்தேன். பட் அதை சொன்னா இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலோட இதுல வந்து பேசும்போது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து பால் கிட்ட சிறுமந்தைக்கான டீச்சிங்ஸ் பேசும்போது ஹி கேவ் டீச்சிங்ஸ், யூ டூ திஸ், யூ டூ தட், யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுலும் வந்து சில காரியங்களை டீச் பண்றாரு. ஒண்ணு பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லும் போது ஹி ரிவீல்ஸ் த மிஸ்ட்ரி டு த ஹெவன்லி பீப்புள். ஒரு விஷயம் என்னன்னா த ஃபவுண்டேஷன் அண்ட் த கீ மார்க்கர்ஸ். ஸோ அந்த பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஹெவன்லி பீப்புள்ஸ் இல்லாட்டி பாடி ஆஃப் கிரைஸ்ட் இல்லாட்டி டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் இல்லைன்னா டிஸ்பென்சேஷன் ஆஃப் த மிஸ்ட்ரி. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது இதுக்கு வந்து பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், எந்த ஒரு வசனமும் அதுக்கு இணையான வசனம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. யூ வில் ஹாவ் அ ரெஃபரன்ஸ் வேர்ஸ், தட் இஸ் த கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ரெஃபரன்ஸ் வேர்ஸ் இருக்கு அப்படின்னாலே தட் இஸ் நாட் ஃபார் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஏன் அப்படின்னா பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு வந்து யூ கேன் நாட் சி எனி ரெஃபரன்ஸ், எந்த ஒரு ஒத்த வாக்கியத்தையும் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியாது. அப்படி பழைய ஏற்பாட்டுல ஒரு ஒத்த வாக்கியம் இருக்கு அப்படின்னா அது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்க்கு கிடையாது. ஏன்னா மிஸ்ட்ரின்றதே பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் இது எல்லாமே வந்து இட் வாஸ் ஹிட் இன் காட், தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு, பழைய ஏற்பாட்டுக்குள் மறைக்க வைக்கப்படலை. அப்போ தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்து ஃபர்ஸ்ட் பவுலுக்கு தான் வெளிப்படுத்தும் போது பவுல் அதை ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது யூ கேனாட் கெட் அ ரெஃபரன்ஸ், அதுக்கு ஒத்த இன்னொரு வாக்கியம் பழைய ஏற்பாட்டுல தேட முடியாது. அப்போ பவுல் எழுதுறதுலயே அதுக்கு ஒத்த பழைய வாக்கியம் பழைய ஏற்பாட்டுல இருக்குன்னா அது வந்து மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்கானது கிடையாது. இட் இஸ் ஃபார் த கிங்டம் ப்ரோக்ராம், இந்த ப்ராஃபசி ப்ரோக்ராம்ல வரக்கூடியது. பால் இஸ் எம்பசைசிங் தட் சேம் திங். இப்ப இந்த ஒரு சில அடிப்படைகள் இருக்கு இல்லையா, இந்த அடிப்படைகளோட இப்ப நம்ம பார்க்கும்போது டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல வந்து கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பவுல் சொல்லும்போது எல்லா பாவத்தையும் மன்னித்து அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எல்லா பாவத்தையும் மன்னித்துட்டார் அப்படின்ற கான்பிடென்ட் வரும்போது நம்ம வந்து மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா பரிசுத்த ஆவியோடு கூட முத்திரிக்கப்பட்டிருக்கும். அதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அப்ப பரிசுத்த ஆவியோடு கூட நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கும் போது எது வரைக்கும்? அன்டில் மை ரிடம்ஷன், மீட்கப்படுற நாள் வரைக்கும். ஆனா இஸ்ரவேலுக்கு வந்து தே ஆர் அக்கௌண்டபிள். ரெண்டாவது அவர்கள் வந்து அவர்களுடைய ரட்சிப்பை எப்பனாலும் இழக்கக்கூடியும், இறுதி பரிந்தும் நிலைத்திருக்கணும், இறுதி பரிந்தும் நிலைத்திருக்க வந்து ரட்சிக்கப்படுவான். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம டிஃபரன்ஸ் படிக்கும் போது இன்னும் நம்ம அந்த டாபிக் உள்ளெல்லாம் போலினோட இதுலலாம் இனிமேல் தான் வரும். ஸோ அப்போ வரும்போது அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கொலோசியர்ல பார்க்கும்போது வி ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட் வருது. ஸோ நம்மளை வந்து தேவன் வந்து பரிபூர்ணப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வந்து அவருடைய ரைச்சியஸ்னஸ் என் மீது இம்ப்யூட் பண்ணி வச்சுட்டு என்னை முத்திரிச்சு எல்லாம் வச்சிருக்காரு. அப்போ when I realize that, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். ஸோ இப்ப நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
we are not committing sin because of fear. இப்ப நியாயப்பிரமாணத்துல இருந்தவங்க வந்து ஏன் பாவம் செய்யாம இருக்கிறாங்க, இல்ல பாவம் செஞ்ச உடனே ஏன் அந்த கில்ட் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து அது குற்றத்தை காட்டுது, பாவத்தை. ஒண்ணு. அப்போ இப்ப நம்ம வந்து பாவம் செய்யலாமா அப்படின்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன். நியாயப்பிரமாணத்துல இருக்கிற கட்டளையினால கிடையாது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால வரக்கூடிய தண்டனைக்கும் கிடையாது. அப்ப நான் ஏன் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னா, எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த கிருபை, என்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்ட, நான் பிறக்கிறதுல உலகமே உண்டாவதுக்கு முன்னாடி, அப்ப ஆதாமேவாள் உண்டாவதுக்கு முன்னாடி, பிஃபோர் த கிரியேஷன். அப்போ பார்க்கும்போது பைபிள்ல இந்த பிகினிங் எப்ப ஆரம்பிக்குதோ, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப அந்த ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி தேவன் இப்படி 2023 என்ன வந்து தேர்ந்தெடுத்திருக்கணும், இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல, இந்த கிருபையில அவருடைய நீதி எனக்கு கொடுத்து அவருடைய நீதியாவே என்ன ஆக்கியிருக்க ஒரு பாக்கியத்தை வந்து he has chosen before the foundation of the world, ஆரம்பிக்கிறதுக்கே முன்னாடி பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது when I realize that love, I am not going to sin. அப்போ ரெண்டு பேருமே தான் பாவம் பண்ணாம இருக்காங்க. இப்ப வந்து அந்த இதுல இருக்கவங்களும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கவங்களும் இல்ல, இன்னைக்கு டினாமினேஷன்ல வந்து கிருபையை உதறி தள்ளி இல்ல நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி பக்தியா இருக்கணும் இல்லைன்னா இதுன்னு சொல்லி அப்படி ஒரு கில்ட் கான்சியஸ் கொடுத்து நம்ம மிஸ் பண்றதும், ரெண்டுமே வந்து we are in the flesh. நம்ம மாம்சத்துல இருக்கும் போது மாம்சம் பலவீனமானது. ஸோ அதனாலதான் நம்மள பாவ சரீரத்துல இருந்து நம்மள விருத்த சேதனம் செஞ்சிருக்கு, நம்மளோட இன்னர் மேனை, and sealed unto the day of redemption. அப்ப நம்ம பாவம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறார். லிட்ரலி நம்ம சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர்ன்றத விட தேவனுடைய ஆவி துக்கப்படுது. ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து துக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த ஆவி நம்மளோடு கூட பைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எது வரைக்கும்னா மீட்கப்படும் நாள் வரைக்கும் சீல் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நான் ஒரு பாவம் செய்யும் போது ஆவி துக்கப்படுது, தேவனுடைய ஆவி துக்கப்படும் போது தட் மேக்ஸ் மீ கில்ட். நான் செஞ்ச பாவம் வந்து என்ன கில்ட் பண்றதோ இல்ல அதுக்கான தண்டனை நினைச்சு நான் கில்ட் பண்றது இல்ல. அப்போ அவுட் ஆஃப் லவ்னும் போது இட் வில் பி வெரி ட்ரூ. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு பயம் காட்டி ஆண்டவர் வந்துருவாரு, நரகத்துக்கு போட்டுருவாரு, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து இஃப் வி ஆர் கீப்பிங் ஹோலினஸ், நம்ம வந்து ஒரு தவறு செய்யும் போது அவர் தவறு செய்யறது ஆக்ட் ஆஃப் சின் வந்து இட் ஹாஸ் பீன் டெல்ட் ஆன் த கிராஸ். அந்த பாவ செயல் செய்யறது வந்து சிலுவையில அதுக்கான பரிகாரம் முடிஞ்சிருச்சு. அந்த பாவ செயலுக்கான தண்டனைய இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாரு. அந்த பாவ செயலுக்கான நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. அந்த எல்லாத்தையும் முடிச்சு, ஏன்னா என்னோட எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலுவையில அவர் வந்து எல்லா பாவத்தையும் முடிச்சுட்டு என்ன வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பைபிள்ல வந்து நம்ம நீதிமான் அப்படின்னு நம்மளை டிக்ளேர் பண்ணும் போதே தேவனுடைய நீதி என் மீது வைக்கப்பட்டனால நான் நீதிமான். என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் ஆயிருந்தேன்னா, நான் என்னோட கிரியை தவறா போகும்போது நான் அந்த நீதிமானா இல்லையான்ற கன்ஃபியூஷன் வரும். இப்ப என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் ஆவல, இட் ஹாஸ் பீன் இம்ப்யூட்டட், எனக்கு அது அளிக்கப்பட்டிருக்கு, நான் நீதிமான்ற டைட்டில். அது எனக்கு சும்மா வரல. என்னுடைய எல்லா பாவத்துக்கான தண்டனையும் தேவன் சும்மா அப்படி கண்ணு கடியில டேபிள் கடியில அப்படி தள்ளி விட்டுறல, மாறா அதற்கான தண்டனையை ஏத்து முழுசா அதை நிறைவேற்றிட்டு அந்த அப்ப என்னுடைய பாவத்திற்கான தண்டனை முடிஞ்சிருச்சு. ஒரே பாவத்திற்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப என்னுடைய வாழ்நாள்ல இந்த எல்லா பாவத்துக்கான தண்டனைய ஒருத்தர் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப அவர் எனக்கு கிருபையை கொடுக்கறது போது இதனுடைய கான்செப்ட் என்னன்னா அவுட் ஆஃப் லவ். அப்ப அந்த லவ்னாலயா இல்ல பயத்தினாலயா? சோ வை வி ஆர் பி ட்ரூ, இல்ல நான் ஏன் பாவம் செய்யறதில்ல? அப்ப நான் பாவம் செஞ்சனாலும் அந்த சைட்ல இருந்து நியாயப்பிரமாணத்துல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றவங்களை விட நான் வேகமா ரெக்கவர் ஆவேன். ஏன்னா எனக்கு வந்து அன்பு தான் உந்துது, நாட் த ஃபியர் ஆஃப் காட். ஸோ அது தட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். அப்ப நான் வந்து அக்கௌண்டபிளான்னு கேட்டா நான் என்ன பண்ணி அக்கௌண்டபிள் ஆக முடியும்? பிகாஸ் நான் வந்து மரித்து போயிருந்தேன், தேவன் என்னை உயிர்ப்பித்தார், அவரே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கார், அவர் என்னை முத்திரைச்சிருக்கிறாரு, பரிசுத்தாவியோடு கூட முத்திரைச்சு மீட்கப்படும் நாளுக்கென்று வச்சு அவருடைய மகிமையை எனக்கு, அவருடைய நீதியை என் மீது வைத்து என்னை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணி என்னை உன்னதத்துல உட்கார வச்சு உன்னதத்துல இருக்க சகல ஆசீர்வாதங்களும் என்னை நிறைச்சிருக்கிறாரு. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள தேவனோடு மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையில நானும் அவரோடு வெளிப்படுவேன். சோ இப்ப இது ஒரு ஃபுல் பேக்கேஜா கொடுத்துட்டாரு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, அந்த கிருபையின் காலத்துல மிஸ்ட்ரி டாக்டரின்ல. இப்ப இதுல நான் ஏதாவது செஞ்சு அப்படின்னா என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி வரும். இப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து நீ இதெல்லாம் செஞ்சணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும்னா
தேர் கம்ஸ் மை அக்கௌண்டபிலிட்டி. நான் உனக்கு இவ்வளவு தாளந்து கொடுத்தனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? நான் உனக்கு வந்தனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? அப்ப இந்த நீ எனக்கு என்ன செய்தாய்ன்ற கொஸ்டினே வந்து இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல தப்பு. இட் இஸ் நாட் நான் என்ன செய்தேன்னு, இட் இஸ் வாட் காட் ஹஸ் டன் டு மீ. தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அந்த ஒரு ரியலைசேஷன் கொண்டு வரதான் தேவனுடைய சித்தத்தை, மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், இந்த மிஸ்ட்ரி ஆஃப் காட், அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிரேஸ், இந்த காரியத்துல தேவன் அவருடைய ரகசியத்தை வச்சிருந்தத அதை அவரு ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். எபேசியர்ல ஹிடன் ஃபார் இட்ஸ் ஹிஸ் பிளஷர், அவருடைய சொந்த விருப்பத்திற்காக பண்ணிருப்பாரு. எபிஷியன்ஸ் சாப்டர் 1ல verse 9, 7ல இருந்தே படிங்களா, 7 to 9. எபேசியர்ல 1வது அதிகாரம் 7ல இருந்து 9 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்றது. அப்போ இது ரொம்ப சத்தமா இருக்குது. பயங்கரமான மின்னல் இதெல்லாம் இருக்கனால சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஒரு காத்து இதுவா இருக்கு, மின்னல் பயங்கரமா இருக்கு, அதனால பயங்கர ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வந்து காத்துல போட்டுருந்தேன், தூரம் வச்சு நான் கேட்டுருக்கேன். ஓகே ஓகே சரிங்க, நானும் வெளியில வந்துடுறேன். நம்ம வந்து ஓகே ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப இதுவா மின்னல். ஓகே சிஸ்டர், உங்களுக்கு கிளியர் ஆச்சா டவுட் ஓரளவு? தென் ரெஸ்ட் ஆஃப் தி திங் நம்ம அந்த பாலினுடைய டிஸ்பென்சேஷன் படிக்கும் போது நம்ம அதுல இன்னும் டீடைல்டா நிறைய படிக்கலாம். இது ஓகே சரி பிரதர். ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்ததுல வந்து தேவன் வந்து பழைய உடன்படிக்கைக்கும் முன்னாடியே ஜனங்களோட பேசினாரு, இயற்கையின் மூலமாக பேசினாருன்னு பார்த்தோம். அவர்களுக்கு போக்கு சொல்லவே இடம் இல்லை. ஸோ அப்படி இயற்கை மூலமா தேவன் பேசியிருக்காரு. ஹி கம்யூனிகேட்டட். பேசினார்ன்றது தேவனுடைய வார்த்தைன்றது ஹி இஸ் கம்யூனிகேட்டிங். அடுத்தது பழைய உடன்படிக்கையிலையும் நியாயப்பிரமாணம் மற்றும் உடன்படிக்கையின் காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல தேவன் வந்து வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்காரு, சாபத்தையும் கொடுத்திருக்காரு. அது வந்து அவர்களுடைய செய்கையின்படி, அவர்கள் செயலுக்கு ஏற்ற மாதிரி நல்லது செஞ்சா இந்தந்த ஆசீர்வாதங்கள், கெட்டது செஞ்சா இந்தந்த சாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. அதுல இன்னைக்கு நம்ம வந்து நல்ல காரியங்களை வரைக்கும் எடுத்து சர்ச்சுகள் சொல்றாங்க. தவிர இது எல்லாமே அந்த பழைய உடன்படிக்கையிலையும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தவங்களுக்கும் தேவன் கொடுத்தது. இதுக்கு எப்படி பேசினார்னா, மனுஷர்கள் மூலமாக தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, மோசே மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் மூலமா பேசியிருக்காரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசியிருக்காரு. எல்லாத்தையும் உலகம் உண்டானது முதல் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக உரைத்ததுன்னு சொல்லும் போது, அப்ப எல்லாத்தையும் தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவனுடைய ஜனத்திற்கு கன்வே பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. இப்ப அடுத்தது வந்து நம்ம இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாழ்றோமா, இல்ல இந்த உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயம் நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழல. ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவா இருக்கிறான்னு இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ உடன்படிக்கையின் காலத்துல இருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்திருக்கோம், பழைய உடன்படிக்கையானது மறைந்து போயிடுச்சு. ஏன்னா எபிரேயர்ல நம்ம பார்த்திருக்கோம், பழைய உடன்படிக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, புதிய உடன்படிக்கை இன்னும் வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாமா? எபிரேயர்ல 8வது அதிகாரம் 13வது வசனம்.
அந்த 8வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்தே எடுத்து படிச்சு பார்த்துட்டு வந்தோம்னா புதிய உடன்படிக்கைக்கான காரியங்கள் நம்ம ஏற்கனவே இது டிஸ்கஸ் பண்ணிருக்கனால புதிய உடன்படிக்கை காரணம் திரும்ப நீங்க படிச்சு பார்க்கணும்னா எபிரேயர் 8வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து இருக்கு. நம்ம கடைசி வசனம் 13வது வசனத்தை ஒரு தடவை படிக்கலாம். உடன்படிக்கை என்று புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. இந்த எபிரேயர் நிருபத்துல 8வது அதிகாரம் எழுதும் போது பழைய உடன்படிக்கை உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. கரெக்டா? அதான வசனம் போட்டிருக்கு. அப்போ அந்த டைம் வரைக்கும் பழைய உடன்படிக்கைன்றது வந்து ஏன் அது பழைய உடன்படிக்கைன்னு சொல்றாங்கன்னா, தேவன் வந்து நான் புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுவேன்னு சொல்லிட்டு அதை தான் 7வது வசனத்துல இருந்து நம்ம படிச்சுடுவோம். 7ல இருந்து 12 வரைக்கும் வந்து புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டே வருவாரு. அது வந்து எங்க நடக்க போகுதுன்னா 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரும்போது அவரு புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த போறாரு. அப்புறம் அவங்க 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறாங்க. அதுல அங்க புதிய உடன்படிக்கை சாத்தியமா இருக்கும், அங்க நடக்க போகுது. ஏன்னா நம்ம படிச்சு பார்த்தோம்னா புதிய உடன்படிக்கைக்கான எந்த காரியமும் இந்த கிருபையின் காலத்துல நடக்கல. இன்னைக்கும் நம்ம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்துவ பத்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம், போதிக்கிறோம். புதிய உடன்படிக்கையில முக்கியமானது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு பிரமாணத்தை அவர்களுடைய இருதயத்திலே வைப்பாரு. ஒருவனும் தன் அயலானுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்ப நிச்சயமா நம்ம வந்து என்னைக்கு வரைக்கும் நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கோமோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம கிருபையின் இது புதிய உடன்படிக்கையில வரல. அப்ப புதிய உடன்படிக்கை வந்து எப்ப வருது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து அது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆச்சு. ஏன்னா கிருபையின் காலம்ன்றது இவ்வளவு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த டைம் பீரியட்ல அவங்க வந்து பழைய உடன்படிக்கைன்னு ஏன் சொல்றாங்கன்னா புதிய உடன்படிக்கை வரப்போகுது, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தோட புதிய உடன்படிக்கை பண்ணுவாரு அப்படின்னு சொன்னது இப்ப நிறைவேற போகுதுன்றத சொல்லி இந்த டைம்ல வந்து பழைய உடன்படிக்கை என்ன ஆகுது, ரெடி டு வேனிஷ் அவே, அது அழிவுல போறதுக்கு அப்படியே பலவீனமாய் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றாரு. அப்போ எபிரேயர் நிருபம் எழுதும் போது பழைய உடன்படிக்கையை வந்து செயலிழந்து வலுவிழந்து அப்படியே அது மங்கி போற நிலைமையில வந்து அப்படி முடியுது. அப்போ அது எப்போ வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்ல போனோம்னா, மிஞ்சி போய் நம்ம எடுக்கணும்னா ஹிஸ்டரி படி எடுக்கணும் அப்படின்னா AD 70கள் வரைக்கும் எடுக்கலாம். ஏன்னா AD 70கள்ல தேவாலயம் இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த இது எல்லாமே தேவாலயம் இடிக்கப்பட்டதோட முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து பழைய உடன்படிக்கை அப்படியே குறைஞ்சு கொஞ்சமா போய் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அப்ப புதிய உடன்படிக்கை வந்துருச்சான்னு கேட்டா இன்னும் வரல. அது 2ஆம் உடன்படிக்கை, 2ஆம் வருகையில தான் புதிய உடன்படிக்கை வரப்போகுது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு எந்த ஒரு உடன்படிக்கையின் காலத்திலயும் இல்லை, பழைய ஏற்பாட்டினுடைய பழைய உடன்படிக்கையின் காலத்திலும் இல்லை, புதிய உடன்படிக்கையின் காலத்திலும் இல்லை. அப்ப இந்த 2 உடன்படிக்கையின் காலத்திலும் இல்லை அப்படின்னும் போது நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா கிருபையின் காலம்னு சொல்லலாம், இல்லைன்னா டிஸ்பென்சேஷன் ஆஃப் மிஸ்ட்ரி டிஸ்பென்சேஷன், ரகசியமா வைக்கப்பட்டிருந்த இந்த ஒரு காலகட்டம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்துல வந்து தேவன் பழைய உடன்படிக்கையில இருந்த அந்த உடன்படிக்கையே இப்ப எபிரேயர்ல நம்ம படிச்ச மாதிரி அது அப்படியே அழிஞ்சு ஒன்னெல்லாம் போயிடுச்சு. அப்ப அந்த பழைய உடன்படிக்கையில என்ன சொல்லியிருந்தாரோ அந்த காரியங்கள் அப்பவே அந்த டைம்லயே அவங்களுக்கு அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப பழைய உடன்படிக்கையில யாருமே கிடையாது. அது இன்னைக்கு சபையும் ஒத்துக்குது, நம்ம பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் இல்லை. ஆனா பிரச்சனை எங்கன்னா நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புதிய உடன்படிக்கையே அவங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கையில இருக்கிறாங்க அப்படின்னா புதிய உடன்படிக்கையில வந்து அவங்க இன்னும் கூட இது பண்ண வேண்டியிருக்கும், படிச்சாதான் தெரியும். அது வந்து இன்னும் இன்னைக்கு டேட்ல அது சாத்தியமே கிடையாது. புதிய உடன்படிக்கையில நம்ம இல்லவே இல்லைன்றது புரிய வரும். ஸோ நம்ம 2 உடன்படிக்கையில நம்ம மிஸ்ட்ரி பீரியட்ல இருக்கிறோம், கிருபையின் காலம்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப இந்த கிருபையின் காலத்துல தேவன் எப்படி பேசுறாரு, எப்படி நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். அப்ப இந்த கிருபையின் காலத்துல தேவன் எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா. ஸோ எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா அப்படின்னு சொல்லும் போது எந்த வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தை எப்படி நம்ம கூட பேசுறாரு எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக அப்படின்றத பார்க்கணும். முதல் வந்து எப்படி நம்ம எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா நம்ம கூட எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்க்கணும்னா எபேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம் படிங்க. எபேசியர் 3:5. அதை நீங்கள் வாசிக்கையில் மூணுலதே படிச்சிருங்க, 3, 4, 5 படிச்சிருங்க. இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன்.
அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு ஒன்றா இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். எப்படி அறிந்து கொள்ளலாம்னு போட்டிருக்காரு? தேவன் உங்களுக்கு தனியா ஒரு வெளிப்பாட்டின் மூலமா கொடுப்பார்ல. ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்து இந்த கிருபையின் காலம், இந்த ரகசியம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் மிஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து பழைய உடன்படிக்கையிலும் இல்லை, புதிய உடன்படிக்கையிலும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே இஸ்ரவேல் ஜனத்தோடு. பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனத்தோடு புறஜாதிகளும் சேர்ந்து வந்திருந்தாங்க. புதிய உடன்படிக்கையிலும் புறஜாதிகளோடு இஸ்ரவேலோடு புறஜாதிகள் சேர்ந்து வருவாங்க. ஆனா அதை பத்தி நம்ம பேசலாம். அந்த இதுல நம்ம இல்லைன்னு தெளிவா பார்க்கிறோம். அப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் என்னன்னா மிஸ்ட்ரி, கிருபையின் காலம், ரகசியத்தின் காலமா வச்சிருந்த காலத்துல நம்ம இருக்கோம். அப்ப இந்த ரகசியத்தின் காலத்தை வந்து பவுலுக்கு தான் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தின இந்த ரகசியங்களை குறித்து எப்படி நமக்கு தெரியும்னா, நமக்கு தனியா திரும்ப ஒரு வெளிப்பாடு வரப்போறது கிடையாது. 5வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? அதை நீங்கள் வாசிக்கையில். அப்போ தேவனுடைய வார்த்தையில இருந்து நம்ம தேவன் பேசணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதன் மூலமா தான் பவுலுக்கு அந்த ரகசியம்லாம் என்ன எழுதியிருக்காரோ அதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நீங்கள் வாசிக்கையில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு போடுறாரு. அப்ப இன்னொரு ஒரு இது வரும். அப்ப வெறும் பவுலுடைய இதுதானா மொத்தமே அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இப்ப தேவனுடைய குணாதிசயங்கள், தேவன் என்னெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலே பண்றாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கும் அவசியமா இருக்கு. ஏன்னா அவர் நமக்கும் பிதாவா இருக்காரு, நமக்கும் தேவனா இருக்காரு. அப்ப அவர் நமக்கும் தேவனா இருக்கிறதுனால, அவர் நம்மளுடைய பிதாவா இருக்கனால, கிறிஸ்துவின் சரீரமா நம்ம இருக்கிறனால, கிறிஸ்துவுடைய பிதாவா இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்றது வந்து வேதாகமும் ஃபுல்லா இருக்கு. பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலயும் இருக்கு. பழைய உடன்படிக்கையிலையும் அவர் எப்படி பண்ணியிருக்காரு, இப்போ புதிய உடன்படிக்கையில எப்படி பண்ண போறாருன்னு இருக்கு. அது போக இப்ப கிருபையிலையும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு மிஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கு. அப்போ எல்லா ஸ்கிரிப்சருமே முக்கியமானது. 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 3:16-17. 2 தீமோத்தேயு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னும் போது மொத்த பைபிளுமே இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் எல்லாமே தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கு. கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிற, தேவனுடைய வார்த்தையா கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த தேவ ஆவியினால் எல்லாமே அருளப்பட்டிருக்கு. ஒரு தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிலையும் தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா உபதேசங்கள், கடிந்து கொள்ளுதல் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே தேவ ஆவியினால் தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாமே வந்து சத்தியமான தேவனுடைய வார்த்தை, எல்லாமே சத்திய வார்த்தை. அப்ப அந்த சத்திய வார்த்தை வந்து எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே தேவ ஆவியினால் தான் எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே இருந்தாலும் அந்த காரியத்துல வந்து தேவனை குறித்ததான காரியத்தை, தேவன் என்னெல்லாம் செய்தார்னு குறித்த காரியத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா தேவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பழைய உடன்படிக்கைக்கு முன்னாடி எப்படி பேசினாரு அப்படின்றது, இயற்கை மூலமா பேசினாருன்றது நம்ம வேத வாக்கியத்தை படிச்சதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். பழைய உடன்படிக்கையில தேவன் எப்படி பேசினாருன்னா மோசே மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பேசினாரு. அதற்கப்புறம் நியாயாதிபதிகள் மூலமா பேசியிருக்காரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசியிருக்காரு. அப்படின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வேத வாக்கியத்தினாலதான் தெரிந்து கொள்றோம். அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு அவசியமா இருக்கு. ஆனா அதை நம்ம தேவன் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப இந்த வேத வாக்கியங்களை நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சாச்சு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டிருக்கணும் பார்த்தாச்சு. அப்ப இந்த வேத வாக்கியத்துல ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பிரிச்சு ஆண்டவர் எழுதியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தாச்சு. பழைய ஏற்பாட்டுக்கு, பழைய உடன்படிக்கைக்கு இருக்கு, புதிய உடன்படிக்கை இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கைக்கு அப்புறம் 1000 வருஷ சரசாட்சியில இருக்கு, எல்லாமே விஷயங்கள் வேதத்துல இருக்கு. அப்ப எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா ரைட்லி டிவைட், இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு வர்றதுக்கான காரணமே வந்து வேதத்தை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்க்கறது. அப்போ ரைட்லி டிவைட் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு தடவை அந்த வசனத்தை படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 2:15. ஏன்னா அதுதான் வந்து அடிப்படையில வேதத்தை புரிந்து கொள்றதுக்கான ஒரு முக்கியமான வசனம். டிவைட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது. படிங்க 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்
ம். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இது. இதுல நிதானமாய் அப்படின்ற வார்த்தை வந்து சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. இதுல வந்து சரியாக பகுத்து போதிக்கிறவனாயும், இல்லாட்டி போதிக்கணும்னா முதல் படிக்கணும். ஸோ டெலிஜென்ட்டா படிக்கணும், போதிக்கணும். அதை எப்படி செய்யணும்னா நிதானமா இல்ல, சரியாக. ஆக்சுவலா வந்து எபிரேய வார்த்தையில எப்படி போட்டிருக்குன்னா, இந்த ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும் இல்லையா, அந்த டிசைட் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா கட் பண்ணி தனித்தனியா பிரிச்சு எடுக்கிற மாதிரி. ஸோ அப்படி ஒவ்வொன்றா பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியா வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சரியா டிவைட் பண்றது, அதுதான் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையா இருக்கு. ஸோ சரியாய் போதிக்கிறவன உன்னை நிறுத்துறதுக்கு ஜாக்கிரதையா இரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தது, அப்போ நம்ம எதை சரியா பகுக்க வேண்டும், ரெண்டாவது ஏன் சரியா பகுக்கணும். இப்ப ரைட்லி டிவைட்னு சொல்லியாச்சு, அதை ஏன் சரியா டிவைட் பண்ணணும், எதுக்காக சரியா டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம இப்ப ரைட்லி டிவைட்னு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சரியா பிரிக்கணுமா? பைபிள்ல வந்து பழைய ஏற்பாடுன்னு இருக்கு, புதிய ஏற்பாடுன்னு இருக்கு. இதை ரெண்டையும் டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, இல்லைங்கண்ணா. அது ஏற்கனவே தானே பிரிஞ்சிருக்கு. ஓகே, பைபிள்ல வந்து ஏற்கனவே அது வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது, அதை பிரிச்சிருக்கிறது மனுஷங்க தான் வந்து வேதத்தை பிரிண்ட் பண்ணும்போது அதுல நடுவுல பிரிச்சிருக்காங்க. ஆனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு ரெண்டு பிரிவா இருக்கிறது வந்து, இப்ப பழைய ஏற்பாடுன்னு நம்ம சொல்லும் போது அதுல வந்து பழைய ஏற்பாடுன்றதுக்கான அர்த்தம் வந்து உடன்படிக்கை. அது டெஸ்டமெண்ட் அப்படின்றது வந்து பழைய உடன்படிக்கை. அப்ப பழைய ஏற்பாடுன்றது எதை வச்சு அதை சொல்றாங்கன்னா, பழைய உடன்படிக்கையை வச்சு. அப்ப அந்த உடன்படிக்கை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளது பழைய உடன்படிக்கைக்கும் முன்னாடி உள்ள காலகட்டம், அதையும் அதே பழைய ஏற்பாடே தான் சொல்லுது. அதே மாதிரி புதிய ஏற்பாடுன்னு சொல்லும் போது புதிய உடன்படிக்கையை பத்தியும் சொல்லுது, கிருபையின் காலத்தை பத்தியும் வர்றது, எல்லாத்தையுமே மொத்தமா இவங்க தொகுத்து புதிய உடன்படிக்கையில நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு வச்சாங்க. அப்ப மெயினா பிரிக்கிறது வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கிறது வந்து அவங்களே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில என்ன சொல்லியிருக்கோ அதுவும் நமக்கு இல்லை. அந்த புதிய உடன்படிக்கைன்றதும் வந்து யாருக்கு பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு ஏதாவது புதிய உடன்படிக்கையும் கொடுக்கப்படுது. அதை வந்து ரினியூடு கவர்னன்ட், வெறும் புதுசாவே ஒரு கவர்னன்ட் இல்ல, அந்த பழசுல இருந்ததுல வாக்குத்தத்தம் பண்ணி அந்த தேசத்துல போவேன்னு சொன்னதையே வந்து அதே உடன்படிக்கையை புதுப்பித்து புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில வந்து இஃப் கமாண்ட் இல்லாம தராங்க, நீ இதை செய்தினால்ன்றதே இல்லாம நான் உன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு எல்லாத்தையும் பண்ணி நானே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையில அவங்களுக்கு தராங்க. அப்போ பழைய உடன்படிக்கை யார் கொடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு தான் புதிய உடன்படிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பிரிச்சு எடுக்க வேண்டியது ரொம்ப கிடையாது. ஆனாலும் நமக்கு சம்மந்தம் இல்லாட்டியும் இதுல வந்து பிரிக்கணும்னா பழைய உடன்படிக்கை அழிஞ்சு போயிடுச்சு, புதிய உடன்படிக்கை வரப்போகுது. ஆனா புக்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சதுல வந்து நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிரிக்கலனா கூட பெரிய டாக்டரினல் இஷ்யூ வராது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும். ஆனா மிஸ்ட்ரின்னு ஒண்ணு வருது, ரகசியம். ஸோ மிஸ்ட்ரியில இருந்து இந்த தீர்க்க தரிசனத்துல இருந்து மிஸ்ட்ரியை பிரிச்செடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அப்ப ரைட் டிவைட் அப்படின்றது வந்து மெயினா வந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பிரித்து பார்க்கறது இல்லை. ஏன்னா புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வெளிக்காட்டல். புதிய ஏற்பாடுன்றது வந்து பழைய ஏற்பாட்டுல கன்சீல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒத்த வாக்கியம் பழைய ஏற்பாட்டுல இருக்கும், பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஒத்த வாக்கியம் புதிய உடன்படிக்கையோட புதிய ஏற்பாட்டுல இருக்கும். அப்ப இது ரெண்டுமே தீர்க்க தரிசனத்துல வந்து ரெண்டு ஸ்டேஜா சொல்லப்பட்ட ஒரு காரியம். பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி தீர்க்க தரிசனத்தின்படி சொல்லப்பட்ட ரெண்டு காரியங்கள், ரெண்டுத்திலயுமே வந்து ஒத்த வாக்கியங்கள் கிடைக்கும் ரெஃபரன்ஸ். ஆனா இந்த மிஸ்ட்ரின்றது வந்து பழைய ஏற்பாட்டுல தேடினால் கிடைக்க கூடாது, அதுதான் மிஸ்ட்ரி. பழைய ஏற்பாட்டுல இதுக்கு ஒரு ஒத்த வாக்கியம் கிடைக்குது அப்படின்னா அதை டைரக்டா வந்து ஓகே இது வந்து தீர்க்க தரிசன திட்டத்துல திருமந்தைக்கு ராஜ்யத்துக்குள்ள போறவங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம் பிரிக்கலாம். ஸோ முதல் கீ பாயிண்ட். அப்ப பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து மிஸ்ட்ரி காலம், இந்த கிருபையின் காலம்ன்றது வந்து ரகசியமா வச்சிருந்துச்சு, தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. இதனுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் தேவனுக்குள்ள மறைக்க வைக்கிறதுக்கு பவுல் வந்து 3 இடத்துல சொல்றாரு, இது எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த கிருபையின் காலத்தை அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு தான் அது வெளிப்படுத்தவே பட்டுச்சு. அப்ப பவுலுக்கு முன்னாடி அது யாராவது எழுதியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசியில யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து பவுலே எழுதியிருந்தாலும்
அது வந்து மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்கானது கிடையாது. ஏன் அப்படின்னா பவுல் வந்து இஸ்ரவேலர்களுக்கும் ஊழியம் செஞ்சாரு, திருமந்தைக்கும் ஊழியம் செஞ்சாரு, அவர்களுடைய சகோதரர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் ஊழியம் செஞ்சாரு, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் ஊழியம் செய்யறாரு. ஸோ அப்போ பவுல் வந்து எல்லாருக்கும் ஊழியம் செய்யும் போது பவுலுடைய டீச்சிங்ல வந்து அது நம்ம அடுத்தது வரக்கூடிய லெசன்ஸ்ல படிக்கும்போது பார்ப்போம். அந்த ஸ்டடீஸ்ல பவுலுக்கு வந்து பகுதி பகுதியா வெளிப்பாடு வர வர அவரு மெயினான போக்கஸ் ஒன்று எழுதுறாரு. அதுல வந்து தீர்க்க தரிசனங்கள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதுறாரு. சில காரியத்தை வந்து ரகசியமா எழுதுறாரு. ரகசியம்னு சொல்லி எழுதும் போது அதுக்கான ஒத்த ஒரு ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டுல கிடையாது. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் இருக்கோ அது வந்து புதிய உடன்படிக்கையில உள்ள போறவங்களுக்கு 1000 வருஷ ரசாட்சியில போறவங்களுக்கான டீச்சிங்ல இருக்கிறது. எதெல்லாம் வந்து ஒத்து ரெஃபரன்ஸ் இல்லாம பழைய ஏற்பாட்டுல இல்லாம இருக்கோ, பவுலினுடைய நிருபத்துல மட்டும் அவர் மட்டும் பேசியிருக்காரோ, ரகசியத்தை குறித்து பேசியிருக்காரோ, பரலோகத்தை குறித்து தான் இதை பேசியிருக்காரோ, கிருபையை குறித்து பேசியிருக்காரோ, அந்த காரியங்கள் மிஸ்ட்ரி. அப்போ நம்ம டிவைட் பண்ண வேண்டியது மெயினா எதை டிவைட் பண்ணோம்னா தீர்க்க தரிசனத்தையும் ரகசியத்தையும் மிஸ்ட்ரியும் அதை பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கான ஈஸியான வழி என்னன்னா, ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு அப்படின்னா அது ப்ராஃபஸியில போய் சேரணும். ஒரு காரியம் பவுல் சொல்றாரு ஆனா பழைய ஏற்பாட்டுல அதுக்கு ஒத்த ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்னா அது மிஸ்ட்ரியில வந்து சேரணும். ஏன்னா அது ஒத்த வாக்கியம் இருந்துச்சுன்னா அது ப்ராஃபஸியா மாறிடும், அது இல்லைன்னா தான் அது மிஸ்ட்ரியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது வந்து ஒரு கீ மார்க்கர் நம்ம பிரிக்கிறதுக்கு. பைபிளை படிக்கும் போதே ஜென்ரலா நம்ம வாசித்தே வரும் அப்படின்னும் போது இதுக்கான ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டுல இருக்குன்னா அப்ப அது வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சில காரியத்துல வந்து நமக்கும் இம்ப்ளை ஆகும். அதை வந்து நம்ம ப்ராஃபஸில பிரிச்சுட்டு சில காரியங்கள் சொல்ல போனோம்னா தேவன் எப்படி தன்மை உள்ளவர், தேவன் எப்படி இதுன்னும் போது நமக்கும் அவர் தான் பிதாவா இருக்காரு, அவர் தான் அப்பாவா இருக்காரு. அப்போ அந்த மாதிரி சில காரியங்கள் வந்து ரெண்டு இடத்துலயுமே ரெஃபரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா டீச்சிங் அந்த டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டீச்சிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கான டீச்சிங் இல்ல இந்த கிருபையின் காலத்திற்கான டீச்சிங் இதை எடுக்கும் போது அது வந்து வெறும் பவுலினுடைய நிருபத்துல தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ரகசியங்கள் தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருந்து டைரக்டா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ இஸ்ரவேலினுடைய தீர்க்க தரிசன திட்டத்துல இருந்து இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கான மிஸ்ட்ரி ப்ரோக்ராம நம்ம பிரிக்க வேண்டும். அப்ப எதை பிரிக்கணும், ஏன் பிரிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நம்ம மெயினா வந்து ப்ராஃபஸியும் மிஸ்ட்ரியும் பிரிக்கணும். அதற்கான காரணம் வந்து ரெண்டு பேருடைய டெஸ்டினேஷன் வேற வேற. ப்ராஃபஸி ப்ரோக்ராம்ல இருந்து வரக்கூடியவங்க சேரும் இடம் வந்து 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில ராஜ்யத்துல போய் பிரவேசிக்க போறாங்க. அங்க யூதர்கள் இஸ்ரவேலர்கள் வந்து ராஜரீக ஆசாரிய கூடமா இருப்பாங்க. அவர்கள் மூலமாக பிளஸிங்ஸ் வரும். அவர்கள் மூலமாக புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுலயும் புறஜாதிகள் இருக்க போறாங்க. அவர்கள் வந்து ராஜாக்களாகவும் இருப்பாங்க, ஆசாரியர்களா இருப்பாங்க, புறஜாதிகள் ஜனங்களா இருப்பாங்க. அவர்கள் மூலமா பிளஸிங்ஸ் வரும். ஆனா இன்னொரு கூட்டம் வந்து மிஸ்ட்ரியில வர்ற டீச்சிங் ஏன் பிரிச்செடுப்போம்னா இன்னொரு கூட்டத்தை வந்து உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இங்க ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம், அம்பாசிடர்ஸா வேற இடத்துல இருக்கிறவங்க தேவனுக்குள்ள மறைச்சு உன்னதத்துல வீட்டிற்கு வச்சிருக்காரு நம்மள. அப்ப ஹெவன்லி டெஸ்டினேஷன் ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய இலக்கு வந்து பரலோகத்துல போய் சேர்றது. அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமா இருக்கும். அது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அப்ப அதுல வித்தியாசமே கிடையாது. அப்ப இந்த ஒரு காரியத்துக்கான டீச்சிங்லயும் வேறுபடுது. அதனால நம்ம இந்த காரியங்களை ரைட்டா டிவைட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்ப எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணணும்னு. தேவன் எப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை பார்த்தோம். இப்ப ஏன் பேசுறாரு இன்னொரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஸோ ஏன் பேசுறாரு அப்படின்னு, ஏன் பேசலன்றதை நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம். இப்ப ஏன் பேசினார் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பேசுறாருன்னு பார்த்துட்டோம். அதுல உடன்படிக்கைக்கு முன்னாடி எப்படி பேசினாரு, உடன்படிக்கை நியாயப்பிரமாண காலத்துல எப்படி பேசினாரு, அப்புறம் கிருபையின் காலத்துல எப்படி பேசுறாரு. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வேதத்தை வாசித்து அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா கிருபையில வந்து பவுலுக்கு வெளிப்படுத்தி இதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள்னு போட்டிருக்காரு. அப்போ வாசிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு வெளிப்பாடான காரியம் கிடையாது, பவுலுக்கு வெளிப்படுத்திட்டாரு, அதை அவர் எழுதி வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம அதை வாசித்து கிருபையின் காலத்துக்கானதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப நியாயப்பிரமாணத்தின் காலத்திலயோ இல்ல உடன்படிக்கையின் காலத்துல இருந்த காரியங்களை நம்ம இன்னைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அதுல ஆசீர்வாதங்களும் இருக்கு, சாபங்களும் இருக்கு. இதை செய்தால் ஆசீர்வாதம், இதை செய்தால் சாபம். அதுல இருந்து நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. அந்த ஆள் இதை செய்தால்னு வரும்போதே அது வந்து கிருபைக்கான டீச்சிங்காவே கிடையாது. தேவன் இன்னைக்கு அந்த காரியத்தை செய்யறது இல்லை. ரெண்டாவது ரீசன் ஏன் நம்ம ஏன் தேவன் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு,
ஏன் பேசுறாருன்னு பார்த்தோம்னா, கிருபையின் காலத்துல வந்து கிறிஸ்துவினுடைய ரகசியம் இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்படல, புதிய உடன்படிக்கையிலே சொல்லப்படல. இந்த கிறிஸ்துவினுடைய ரகசியம் வந்து மறைக்க வைக்கப்பட்டிருந்து பவுல் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இந்த கிருபையின் காலத்தையும் கிறிஸ்துவினுடைய ரகசியத்தையும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவன் நம்மோடு பேசணும். நம்ம வேதத்தை வாசிக்கிறது மூலமா தேவன் நம்மளோட பேசுறாருன்னு பார்த்தோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கிருபையின் காலத்தையும் கிறிஸ்துவினுடைய ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, தேவனை குறித்து அறிவுல புதுப்பிக்கப்படுவதற்காக, ரெனியூ பண்றதுக்கு, நம்மளுடைய மைண்ட் எல்லாம் வந்து தேவனுடைய அறிவுல ரெனியூ ஆகிறதுக்காக நம்ம இந்த காரியங்களை படிக்கிறோம், வேதத்தை வசனத்துல படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப அதுக்கு ஒரு கொஞ்சம் வசனங்கள் பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம். எபேசியர் 3வது அதிகாரத்திலேயே இப்ப நம்ம பார்த்த இதுலயே தான் இருக்கு, 2ல இருந்து 5 வரைக்கும், 2, 3, 4, 5. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இப்ப மெயினே வந்து நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நாலேஜ் வேணும். ஏன் நாலேஜ் வேணும்னா, தேவன் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கு, நான் என்ன செய்யணும்ன்ற நாலேஜ் கிடையாது. ஏன்னா தேவன் என்னை யுவர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட், நீ கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கன்ட்டாரு, என்னை முத்திரிச்சு வச்சுட்டாரு. அந்த அறிவு இல்லாட்டி நான் போய் இப்ப நான் வந்து ராஜாவா தேவன் என்னை ஆக்கிட்டாருன்னா, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து ராஜாவாய் நடக்க முடியும். அந்த விஷயமே எனக்கு தெரியல, நான் ராஜாவா ஆயிட்டேன்ற அறிவே எனக்கு இல்லை அப்படின்னா, நான் இன்னும் பிச்சைக்கார மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பேன். எல்லாம் இருந்துமே நான் பிச்சைக்காரனும் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் எல்லாம் இருந்துமே நான் இன்னும் பாவத்துல போய்கிட்டு இருக்கேன். நான் எல்லாம் இருந்துமே வந்து எனக்கு அது என்ன காரணம் அப்படின்னா, நான் யாருன்றது எனக்கு தெரியல. கிறிஸ்துக்குள்ள நான் யார், கிறிஸ்து எனக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு, இந்த இதெல்லாம் தெரியாதனாலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து ஏதாவது செய்ய முடியும், கர்த்தருக்காக நீங்க ஏதாவது செய்யுங்க ஏதாவது செய்யுங்கன்னா கர்த்தர் எதையுமே செய்ய சொல்ல. ஒரே விஷயம், அவர் என்ன செஞ்சிருக்காருன்றத தெரிஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா நான் ராஜான்னு தெரிஞ்சிட்டாலே எனக்கு ஒரு மிடுக்கு வரும், நான் என்னுடைய நடை மாறும். எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சாலே என்னுடைய பேச்சு மாறும், அந்த ஒரு தோரணை மாறும். அப்ப எல்லாமே மாறணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் யாருன்ற அறிவு வேணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் யார், இந்த கிருபையின் காலத்துல தேவன் எனக்கு செய்து வைத்த காரியங்கள் என்னன்ற அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு வந்து நான் என்ன செய்யணும்ன்றது இல்ல, தேவன் எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கான்ற அறிவு வந்துச்சுன்னா தன்னால என்னுடைய வாழ்க்கை மாறும். தேவன் என் மீது காட்டின அன்பு எனக்கு தெரிஞ்சுன்னா தன்னால என்னுடைய வாழ்க்கை மாறும். பயத்தினால அல்ல, அன்புனால. தேவன் எனக்காக என்ன செய்து வச்சிருக்கிறான்ற அறிவு வந்தாதான் தேவன் மீது அன்பே வரும். அப்ப தேவன் வந்து எனக்காக என்ன செஞ்சான்றதே நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது, நான் தினம் தினம் பயத்துல, ஆண்டவரே இன்னைக்கு வந்தாருன்னா பரலோகத்துக்கு விட்டு போயிடுவாரோ, இந்த ராப்சர்ன்றாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு வருகையில வந்தாரு விட்டு போயிடுவாரோ, நான் இன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சுட்டணும் அப்படின்னு அந்த பயத்திலேயே ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவரே இன்னைக்கு தெரியாம செஞ்ச பாவத்தை, தெரிஞ்சு செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்ட்டு உட்காந்துருக்குன்னா, நான் யாரு, நான் எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ற அறிவில்லாதனால நான் வந்து அந்த ஒரு ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிச்சு என்னுடைய ஸ்தானம் என்ன கிறிஸ்துக்குள்ள இந்த கிருபையின் காலத்துல. அப்ப அந்த ஒரு காரியம் எனக்கு தெரிய வரும்போது, ஒரு விஷயம் நான் யாருன்றது எனக்கு தெரியும், ரெண்டாவது விஷயம் அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்றது தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது எனக்கு அவர் மீது அன்பு தன்னால வரும். ஒருத்தர் நமக்காக ஒண்ணு செஞ்சிருக்காங்க, அதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, நமக்கு தெரியவே இல்லை, அவங்க மீது கோபமாவே இருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்து நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா கண்ணுல தனித்தனியா வந்து, சரி அவர் இப்படி சொல்லட்டுமே, அவர் இல்லைன்னா அப்ப நான் இல்லவே இல்லையே அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வருது இல்லையா, அந்த புரிதல் தான் வந்து ஒரு அன்பு, அவுட் ஆஃப் லவ். அந்த புரிதல் வந்துச்சுன்னா அதுக்கு மேற்கொண்டு இன்னொரு பக்கம் பாவம் நம்மளை இழுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த அன்புனால இந்த பக்கம் டிராக் பண்ணப்பட்டு இழுக்கப்படும். அப்ப நம்ம பாவத்து பக்கம் இழுக்குமோ வந்து இதெல்லாம் நான் சொல்றது வந்து பிசிக்கலா அது, ஏன்னா அது வந்து நம்ம ஸ்தானத்தை மாத்த போறது இல்லை. ஆனா சிஸ்டர் கேட்ட மாதிரி அந்த பாவம் வரும்போது அக்கௌண்டபிலிட்டி, இந்த இது எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம தேவனுக்குள்ள யாருன்றதும் தேவன் நமக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காருன்றதும் இந்த ஒரு நாலேஜ் இல்லாதனாலதான் மற்ற காரியத்தை பார்த்து நம்ம உலகத்தனமான உலக மதங்கள் எப்படி பண்ணுதோ, நம்ம உலக மதங்கள் என்ன பண்ணுது, கடவுளுக்காக நம்ம ஏதாவது செஞ்சு எதையாவது பண்ணி எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம ஏதாவது செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற கான்செப்டே வந்து மதங்கள் கொடுக்கக்கூடியது. ஆனா கிருபையின் காலத்துல தேவன் செஞ்சது அது கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு
இந்த அறிவு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பவுல் எழுதி வச்சிருக்காரு. அப்ப தேவன் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா வச்சிருக்கும் போது அதுக்கு மேற்கொண்டு நான் எதுவும் ஃபில் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ஃபுல்ஃபில்டா இருக்கேன், பரிபூர்ணமா இருக்கேன். அப்ப எனக்கு அந்த நாலேஜ் தான் வேணும். அந்த நாலேஜ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? தேவன் மீது எனக்கான அன்பு அதிகரிக்கும். தேவன் மீது எனக்கான அன்பு அதிகரிச்சதுன்னா அவரோட ஸ்பெண்ட் பண்ற டைம் கூடும். அந்த லவ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அஃபெக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப என்னுடைய லவ்வர் வந்து இயேசு கிறிஸ்துவா மாறும் போது அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ சரி எனக்கெல்லாம் பிடிக்காது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்படி வரும்னா அவுட் ஆஃப் லவ். அதன் மூலமா தான் நம்ம வந்து மற்றவர்களுக்கு சாட்சியாவோ வாழ்றது. ஏன்னா அதன் மூலமாக நம்ம நீதிமான் ஆவது கிடையாது. நம்மளை ஏற்கனவே நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆக்கிட்டனால நான் நீதிமான் மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி வரும்னா அறிவு, அந்த நாலேஜ் நமக்குள்ள வரணும். அதனால்தான் வந்து பவுல் வந்து அந்த அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அது நம்ம படிக்கும் போது பார்ப்போம். அப்போஸ்தலர் 28 ஏன் சொல்றேன்ட்டு, ஏன்னா அது வரைக்கும் வந்து அவரு திருமந்தைக்கும் சேர்த்து எழுதிட்டு இருக்காரு. இந்த கிங்டம் ப்ரோக்ராம்க்கு வர்றவங்களுக்கு, ராஜ்யத்துல உள்ளவர்களுக்கும் ஹெவன்லி பீப்புளுக்கான ஃபுல் டீச்சிங் வர்றது வந்து கொலோசியர்ல பாதி வருது, எபேசியர்ல ஃபுல்லா வருது மேக்சிமம். ஸோ அப்ப அந்த டீச்சிங்ல வரும்போது அவர் சொல்றது வந்து அறிவு, மெயினா நாலேஜ். அந்த நாலேஜ் வந்து நம்ம வாசிக்கும் போது தெரியும். ஸோ அந்த நாலேஜுக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா, தேவனை குறித்த நாலேஜும் அந்த கிருபையின் காலத்தினுடைய நாலேஜும், தேவன் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்ம கிறிஸ்துக்குள்ள யாரா இருக்கிறோன்ற அந்த ஒரு அறிவு வந்துருச்சுனாலே போதுமானது. ஏன்னா நம்ம எதுவும் செய்ய போறது கிடையாது. இப்ப நம்ம அந்த அறிவு அடையலனாலும் கிறிஸ்து என்னை ரட்சித்திருந்தாருன்னா என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இருக்கு. நான் ராஜாவா தான் இருக்கு. தேவன் என்ன ராஜாவா மாத்திட்டாரு. என்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் மாத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அரசனா மாறி இருக்கேன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வச்சிருந்தாருனாலும் எனக்கு அந்த விஷயம் தெரியலன்னா நான் வந்து இந்த உலகத்துல இன்னுமே தரித்திரனா பிச்சைக்காரனா இருக்கிற மாதிரியே தான் நான் சுத்திக்கிட்டு இருக்க போறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு அறிவு இல்லாதனால, எனக்கு இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாதனால. அப்ப அந்த விஷயத்தை தான் பவுல் சொல்றாரு, நீ ராஜா வாக்கிருக்க. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா வாக்கிட்டார்ன்ற விஷயம் தான் இப்ப நம்ம படிக்கிறோம். அதை வந்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் வருமே தவிர, இது வந்து தேவன் ஒரு வெளிப்பாட்டா கொடுத்தது இல்லை. அந்த வெளிப்பாடை பவுலுக்கு கொடுத்துட்டாரு. அதை பவுல் எழுதி வச்சுட்டாரு. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் அந்த அறிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் அறிவை பத்தி என்ன இருக்கு, கொலோசையர் 3வது அதிகாரம் 10வது வசனம். ஏன்னா வேதத்துல வந்து இந்த அறிவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அறிவு அடைய பற்றி படிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அந்த புதிதாகப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது யார் சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணப்பட்டவங்க தான் புதிதான மனுஷனை தரித்து கொண்டாங்க. அந்த புதிதான மனுஷன் தரித்து கொண்டது என்னது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படிக்கு. அப்ப அந்த ஒரு ஃபுல் நாலேஜ் அடையக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு இருக்கு. அப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் வந்து அந்த அறிவை அடையக்கூடிய தன்மை ரட்சிக்கப்பட்ட எனக்கு இருக்கு. அந்த புதிதாக உள்ள அந்த மனுஷன், அந்த புதிய மனுஷன் வந்து தரித்து கொண்ட அந்த புதிய மனுஷனுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் அடையக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த தன்மை இருக்கிற நானு அதற்கான முயற்சி பண்ணி அதை வாசித்து அந்த நாலேஜை நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன்னா புதிதான மனுஷன் என்ன ஆகும்? சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். அந்த ஒரு அறிவை அடையறதுக்கு அந்த உள்ளான மனுஷனுக்கான அந்த ஒரு தகுதி இருக்கு. அதை வந்து அவன் யூஸ் பண்ணணும் நாலேஜை. அப்ப அடுத்த விஷயம் நாலேஜை பத்தி படிக்கும்போது பிலிப்பியர் 1:9வது வசனம் 10வது வசனம், 9, 10, 11 தமிழ்ல வந்து 3 வசனமா சேர்ந்து வருது. அது தெரிஞ்சு மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி. ஓகே, இப்ப இதுல வந்து லைனா சொல்லிட்டு வந்து கடைசியா வந்து 11வது வசனத்துல வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன வேண்டுதல் செய்யறாருன்னா அவங்க வந்து அந்த நாலேஜ்ல இன்னும் விருத்தி அடையணும்ட்டுன்னு, ஐ ப்ரே தட் யுவர் லவ் மே அபவுண்ட் எட் மோர் அண்ட் மோர் இன் நாலேஜ். அதிகமா அறிவுல வளர்றதுக்கு உத்தமமானவைகள் நீங்க ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அதை கரெக்டா படிக்கும் போது மோர் அண்ட் மோர் இன் நாலேஜ். அப்ப எதுல பெருகணும் அப்படின்னா அதிகமா எதுல பெருகணும்னா நாலேஜ்ல. அப்ப பவுல் வந்து ஒரு பிரேயராகவே வைக்கிறார் இதை. ஏன்னா
நான் யாருன்ற அறிவு எனக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து நிம்மதியா இருக்கலாம். இந்த பூமியில நான் வாழும்போது நான் கிறிஸ்துவனுடைய சரீரம்ன்ற அந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, நான் மற்ற மதத்துல பண்ணக்கூடிய எல்லா விதமான சடங்குகளும், சாங்கியங்களும், குட்டிக்கரணங்களும் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து அறிவு இல்லாதனால அவர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அறிவுள்ள நானு அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்? எனக்கு நான் யாருன்ற அறிவு வந்துருச்சு. கிறிஸ்துக்குள்ள நான் யாரு, கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்ன்ற அறிவு. அப்ப இந்த ஒரு அறிவு வர்றதுக்காக பவுல் வந்து ஒரு பிரேயரே பண்றாரு. எல்லாருக்கும் இந்த அறிவு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அறிவு எப்படி வரும் அப்படின்னா, படிக்கிறதன் மூலமாக வேதத்தை டிவைட் பண்ணி. இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து உடன்படிக்கையில உள்ளவங்களுக்கு பழைய உடன்படிக்கையில இருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்ற அந்த இதுல கிடையாது. இந்த கிருபையின் காலத்துல மிஸ்ட்ரியில நான் யார், எனக்கு என்ன வச்சிருக்காரு ஆண்டவர், கிறிஸ்துக்குள்ள நான் யாரா இருக்கிறேன், என்னோட இலக்கு என்ன. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குன்னு தனி டீச்சிங்கள் பவுல் மூலமா தேவன் வெளிப்பட்டிருக்காரு. இந்த எல்லா காரியத்தையும் எடுத்து ஒண்ணு சேர்த்து நான் புரிஞ்சு வச்சு அந்த அறிவுல நான் வளரும் போது அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. தேவன் நம்மளோட பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த அறிவு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது பவுல் அவருடைய லைஃப்ல வந்து சொல்றாரு. அது மாத்திரம் இல்லன்ட்டு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப கிறிஸ்துவை புரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு. அப்ப அந்த ஒரு அறிவின் மேன்மைக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்றாரு. அப்போ எல்லாத்தையும் சஃபர் பண்ணது எல்லாமே காரணம் என்னது அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய அந்த அவர் அறிகிற அறிவு. இப்ப இதுல எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பிளஸ்ஸிங்கோ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா we are complete in Christ. நமக்கு எந்த ஆசீர்வாதமும் எங்க இருக்கு அப்படின்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் உன்னதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். உன்னதத்துல எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மள முத்திரிச்சிட்டார். எல்லாமே பேக் சீல்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் ஒன்னும் ஆட் பண்ண முடியாது. கிறிஸ்துக்குள் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். அப்ப எது எனக்கு தெரியல அப்படின்னா, ஆண்டவர் பண்ணதெல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாரு. பண்ணி முடிச்சுட்டு பவுல் மூலமா எழுதப்பட்ட இந்த காரியம் எனக்கு வந்து சேரல, எனக்கு தெரியல அப்படின்னும் போது நான் அந்த என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது நான் நிச்சயமா அங்க போய் தான் இருக்க போறேன். ஏன்னா அது வந்து ஆண்டவர் சைட்ல இருந்து செஞ்சது. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ரட்சிக்கப்பட்ட நொடி பொழுதுலயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆனா அந்த அறிவில்லாதனால இந்த பூமியில நான் யாருன்றதே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க போறேன், அங்கதான் போறேன். ஆனா இந்த பூமியில வாழும் போதே நான் யாருன்றது தெரிஞ்சு சந்தோஷமா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மனமகிழ்ச்சியாய் எந்த சூழ்நிலையும் ஒரு மனரம்யமா இருக்கிறதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, இந்த அறிவு நமக்கு வரணும். அதுக்காக தான் பவுல் வந்து இந்த அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றாரு. அப்ப இது வந்து எவ்வளவு வேல்யூபிளான ஒரு காரியம். கிறிஸ்துவனுடைய அறிவு நமக்கு வர்றதுக்கும், கிறிஸ்துக்குள்ள நம்ம யாருன்ற அறிவு வர்றதுக்கும். ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. கடைசியா வந்து கொலோசியர் 1 அதிகாரம் 9-10 வசனம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும். சோ இதுலயும் வந்து எல்லா விதமான அறிவிலையும் தேறினவர்களா இருந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு. அப்போ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுன்னும் போது என்னது, நம்ம பாவம் செய்யும் போது நம்மளோடு சேர்ந்து முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானது துக்கப்படுது. அப்ப நம்ம நற்கிரியைகள் செய்யும் போது, ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்பு வந்து நம்ம கையில கிடையாது, மரித்திருந்தவங்கள நம்மளை உயிர்ப்பித்தார். ஆனா எதற்காக உயிர்ப்பித்தார் அப்படின் போது நற்கிரியைகள்ல எபேசியர் 2வது அதிகாரம் 8-10 வசனம் வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8-10 வசனம். அந்த கிருபையை 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம ரட்சிக்கப்படுறது வந்து அவருடைய சுத்த கிருபை. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடையது. பெருமை பாராட்டுறதுக்கு இது கிரியைகளால் உண்டானதில்ல. அப்ப ரட்சிப்புக்கும் கிரியைக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு முடிச்சிட்டாரு. அப்ப ரட்சிப்புல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சிட்டோம். ஆனா நம்மளுடைய செய்கை வந்து இந்த அறிவு இல்லாமல், நம்ம யாருன்ற அறிவு நமக்கு இல்லாதனால நம்ம வந்து வழக்கம் போல அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒருத்தர் வந்து தேவனுடைய அன்பை ருசி பார்த்தாங்க அப்படின்னா, அவருடைய மகத்துவத்தை ருசி பார்த்தாங்கன்னா, அதற்கப்புறம் அவங்க வந்து வேற போக மாட்டாங்க. அப்போ இந்த நற்கிரியைகளை, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அப்போ இந்த புதிய மனுஷன் தான், புதிய மனுஷனை பத்தி பேசுது. இயேசு கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய கை வேலைப்பாடா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, எதுல? நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. நற்கிரியில நடக்கிறது வந்து நான் ஏதோ முயற்சி பண்ணி என்னுடைய நற்கிரியை எல்லாம் காட்டி நடக்கிறது கிடையாது. அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு நான் எதுல நடக்கணும்ட்டுன்னு. அப்ப நான் எதுல நடக்கணும்னு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதுல நடக்க முடியும். எனக்கு தெரியலன்னா நான் அந்த பாதையில நடக்காம வேற பாதையில நடப்பேன். அப்போ என்னோடு சேர்ந்து முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி துக்கப்படும். ஆனா நான் என்ன நற்கிரியில நடக்கணும்ன்ற காரியத்தை வந்து நான் வேதத்தின் மூலமா, பவுலுடைய நிருபங்கள் மூலமா நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த அறிவு எனக்கு வந்துச்சுன்னா, நான் அதன் பாதையில நடக்க ஆரம்பிச்சேன்னா, அதன் பாதையில கனிகளை கொடுத்து தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். இப்ப தேவன்கிட்ட பிரியமா இருக்கிறதா துக்கமா இருக்கிறதான்றது வந்து நம்ம எப்படி நடக்கிறோன்றது. ஆனா அந்த நடக்கிறோன்றது வந்து நம்மளுடைய ரட்சிப்புக்கானது கிடையாது. நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய கிரியைகள் அப்படின்றது வந்து தேவன் துக்கப்படுறாரா இல்ல தேவன் பிரியமா இருக்காரான்றது. அப்ப தேவன் துக்கப்படுற மாதிரி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதனுடைய காரியம் எங்க வந்து நிக்குது அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்போ இல்ல நான் நீதிமான் ஆகுறதோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் நீதிமான் ஆயிட்டேன், ஏற்கனவே இதாகிட்டேன். என்னை ராஜாவா மாத்தி வச்ச பிறகும் அவரும் கூடயே வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு நான் ராஜான்றதே புரியாம நான் பிச்சைக்காரமாய் சுத்தி இருந்தேன்னா, ஏசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியும் நான் பிச்சைக்கார மாதிரியே கூட கூட்டு போறேன். ஸோ அப்ப துக்கப்படும். அந்த பாதையில துக்கம் இருக்கு தேவனுடைய ஆவிக்கு. ஆனா எனக்கு அந்த நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா, நான் யாருன்றதை புரிஞ்சுட்டேன்னா, நான் ராஜான்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, நான் அந்த பாதையில எனக்கு இதுதான் தேவன் ஏற்படுத்தியிருக்க பாதைன்னு தெரிஞ்சுன்னா, நான் அந்த பாதையில போறேன் அப்படின்னா தேவன் வந்து பிரியமா இருப்பாரு. ஏன்னா நான் பாதையை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது. ஏன்னா இந்த கிருபையின் காலத்துல தேவன் வார்த்தையின் மூலமா பேசுறாரு, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா பேசுறாரு. அதுவும் மொத்த பைபிள்ல இருந்தும் எல்லாமே எழுதப்பட்டிருந்தாலும் மிஸ்ட்ரியில பழைய ஏற்பாட்டுல ஏதாவது இருந்துச்சுன்னா அதன் மூலமா எனக்கு பேசல. ஏன்னா அது வந்து ராஜ்யத்துல போய் சேர போறேன் உங்களுக்கு. அப்ப நான் எங்க போய் சேர போறேன்? பரலோகத்துல போய் சேர போறேன். நான் இங்க என்னவா இருக்கிறேன்? அங்க இருக்கிறது வந்து ஸ்தானாதிபதியா இருக்கிறேன், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியா இருக்கேன். அப்ப எனக்கான காரியங்களை நான் தெரிந்து கொண்டால் அந்த பாதையில நான் நடக்க ஆரம்பிப்பேன். அப்ப தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். ஸோ தேவன் வந்து பிரியமா இருக்கிறதுக்கும் இதுவும் வந்து என்ன அடிப்படையான விஷயம்னா, நான் எப்படி நடக்கிறேன்றது. அப்ப நான் எப்படி நடக்கிறேன்றது தேவனுடைய அறிவு எனக்கு வரும்போது, நான் யாருன்றது தெரியும் போது அதன் அடிப்படையில எனக்கான காரியங்கள் நடக்குது. அப்ப நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது என்னன்னா, மொத்தமாவே வந்து தேவன் இந்த கிருபையின் காலத்துல முக்கியமா எதுக்காக பேசுறாருன்னா, நான் வந்து நல்ல காரியம் செஞ்சு ரட்சிக்கப்பட்டு, இல்ல நீ இதை செய்தினால் நான் இதை செய்வேன்ற அந்த ஒரு காரியத்தை எடுத்து ஜெபம் பண்ணி அப்படி அந்த மேல கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கிறிஸ்து செய்து நிறைவாய் முடித்து வச்சுட்டாரு. அப்ப எனக்கு என்ன வேணும்னா அந்த புரிதல் வேணும். அந்த புரிதல் எனக்கு எப்படி வரும்? பவுல் மூலமா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதை பவுல் எழுதி வச்சு அதை நீங்கள் வாசிக்கையில் இந்த காரியங்களை நீங்க தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வாசிக்கும் போது என்ன ஆகுது? நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய அறிவு வளருது. அப்ப அந்த புதிதாக்கப்பட்ட அந்த மனுஷன் வந்து பூர்ண அறிவடையக்கூடிய தன்மையில தேவன் சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்ப அந்த அறிவு அடையும் போது நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோமோ அந்த நற்கிரியைகளின் பாதையில அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி வச்ச அந்த பாதையில நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம நடக்கும் போது தேவன் பிரியமா இருக்கிறாரு. இல்லைன்னா தேவன் துக்கமா இருக்கிறாரு. நம்ம தவறு செய்யும் போது தேவன் துக்கமா இருக்காரு. ஆனா மீட்கப்படும் நாள் வரைக்கும் முத்திரையாகப்பட்டது தான் நம்மளுடைய ஸ்தானம் பரலோகத்துல வீட்டு இருக்கிறது தான். உன்னதத்துல எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த கில்ட்டி கான்சியஸ், அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா என்னுடைய புரிதல்ல. அந்த புரிதல் எங்க வருது அப்படின்னா எனக்கு அறிவு, அந்த நாலேஜ், அந்த அறிவு தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அறிவு எனக்கு கிடைக்கலன்னா, இல்லைன்னா அந்த அறிவு வந்து நான் ரைட்டா டிவைட் பண்ணாம பழைய உடன்படிக்கைக்கு கொடுத்திருந்த அறிவை எடுத்தேன் அப்படின் போது அதுல வேற விஷயத்த அந்த ஜனங்கள் கிட்ட பேசிட்டாரு. இப்ப என்ன உதாரணம் விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி சொல்லி முடிச்சிடறேன் புரியறதுக்காக.
இப்ப பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில இருந்தவங்களுக்கும் பிதாவாகிய தேவன் இருக்காரு, புதிய உடன்படிக்கையில வர்றவங்களுக்கும் அதே பிதாவாகிய தேவன் தான் இருக்காரு. இந்த ரகசியமா வச்சிருந்த இந்த மிஸ்ட்ரி கிருபையின் காலத்துல நமக்கும் அதே பிதாவாகிய தேவன் தான். அப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்பா வந்து பொண்ணுகிட்ட சொல்றாரு, அம்மா உனக்கு நான் ஒரு நெக்லஸ் கம்மல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட ஒரு பைக் வாங்கி தரேன்றாரு. அப்போ நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வாங்கி தரேன்னு சொன்ன கம்மலை வந்து நான் எனக்கு கம்மல் வேணும் கம்மல் வேணும் கம்மல் வேணும்ட்டு ஒரு பையன் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தானா, அப்பா வந்து தெளிவா அங்க என்ன செய்யணும் அதை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, இங்க என்ன செய்யணும் இதை இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம கரெக்டா பிரிச்சு நமக்கு என்ன, அப்பா எல்லாருக்கும் ஒருத்தர் தான், ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு என்ன சொன்னாரு, அவங்களுக்கானது வந்து அவங்களுக்கு. அதை வந்து எனக்கு சொன்னார் எனக்கும் கூடன்னு கேட்கறதுல அர்த்தம் கிடையாது, அது வந்து லாஜிக்கும் கிடையாது. அப்ப தேவன் நமக்கு என்ன சொன்னார்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தேவன் அவங்களுக்கு என்ன சொன்னார்ன்றது தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் யார் யாருக்கு என்னென்ன வாங்கி தராரு என்னென்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து அப்பாவை குறித்து அதிகமான பாசம் இருக்கும்போது அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் செய்யறோம். ஆனா முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு என்ன செய்யறாருன்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறாருன்னு புரிஞ்சுக்கலாம். எனக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னதே நான் காதுலயே வாங்காம, அந்த நாலேஜும் இல்லாம, அந்த அறிவுமே இல்லாம அவங்களுக்கு சொன்னதை வச்சுக்கிட்டு அதேதான் எனக்கு வேணும்னா எனக்கு அது பயனே படாது. ஒரு ஆம்பளை பையனா இருக்கும் போது அந்த ஆம்பளை பையனுக்கு கம்மல் வந்து அவசியமே இருக்காது. அப்பா வந்து வேற சொல்லியிருப்பாரு இவங்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கு இருக்கட்டும். முதல் நமக்கானதை தேவன் பிதா என்ன சொல்லியிருக்கான்ற அறிவு நமக்கு வேணும். அது வந்த பிறகு அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அவர் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, ஓ பெண்ணுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரா, புதிய உடன்படிக்கையில இப்படி சொல்லியிருக்காரா, பழைய உடன்படிக்கையில இப்படி செய்யறாரா, ஓகே. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தேவன் எப்படியெல்லாம் கிரியை செஞ்சிருக்காரு, எப்படி கிரியை செய்வார் இன்னும் ஃபியூச்சர்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மொத்த பைபிளையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுல இருந்து நான் கிளைம் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லாதது. அப்ப நான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் எனக்கு என்ன செய்திருக்காருன்னு பார்க்கும்போது நான் கிளைம் பண்றதுக்கோ, இல்ல நான் இன்னும் பரிசுத்தம் ஆவறதுக்கோ, பரிசுத்தம் அடையறதுக்கோ, இல்ல என்னுடைய பரிசுத்தத்தின் மூலமா ஆசீர்வாதத்தை பெறதுக்கோ, நான் ஏதாவது செஞ்சு தேவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறதுக்கோ, இது எல்லாமே வந்து பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில சொன்னது. அப்ப இந்த உடன்படிக்கையில உன்னதத்துல சகல ஆசீர்வாதத்துல ஏற்று நிரப்பிட்டேன், ஆசீர்வதிச்சிட்டேன், உன்னதத்துல உட்கார வச்சிட்டேன், முத்திரிச்சிட்டேன், எல்லாமே முடிச்சு இந்த அறிவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதையும் எழுதி வச்சிருக்காரு. அப்ப அதை படிக்காம அதை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம வந்து மற்ற இதெல்லாம் இது பண்றது வந்து அறிவில்லாத தனமும், அதனாலதான் வந்து நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதாவும் இருக்கு. அப்ப இந்த கிருபையின் காலத்துல தேவன் கட்டாயம் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னு பார்த்தோம், ஏன் பேசுறாருன்னு பார்த்தோம், எப்படி பேசுறாருன்றதுலயும் நிறைய பார்த்துட்டோம். ஏன் பேசுறாருன்னா முக்கியமான காரணம் வந்து அவருடைய அறிவு, அந்த நாலேஜ். கிருபையின் காலத்தினால கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை குறித்ததான நமக்கு என்ன சொல்லி வச்சிருக்காருன்றத அந்த அறிவு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்த வாரம் வந்து ஏன் இப்படி பேசுறது இல்லை அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப வேற ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். சொல்லுங்க. அது ஈவன் இப்ப இருக்கிற டிஸ்பென்சேஷன்ல கூட we can grieve the Holy Spirit, அப்படி பண்ண முடியுமா? லைக் பரிசுத்தாவிய ரொம்ப கஷ்டப்படுத்த முடியுமா? லைக் we can grieve the Holy Spirit. எபேசியர் 4:30 எபேசியர் 4:30 வந்து மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு. அப்ப அனதர் டிஸ்பென்சேஷன்ல வந்து அந்த சீலிங்கே கிடையாது, மீட்கப்படும் நாள் வரைக்கும் முத்திரையே கிடையாது. அவர்கள் வந்து இறுதி பரிந்தும் நிலைத்திருந்தாதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். ஆனா இந்த கிருபையின் காலத்துல நம்மள வந்து மாம்ச சரீரத்தை விருத்த சேதனம் செய்து, கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம் செஞ்சு அதை பிரிச்சுட்டனால இந்த பிளஷ்னுடைய சின்ஸ் வந்து இன்னர் மேனை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. அதனால இன்னர் மேனை வந்து அவர் முத்திரிச்சு சீல் பண்ணி வச்சிட்டாரு ஆவியோடு கூட மீட்கப்படும் நாள் வரைக்கும். அப்ப அந்த மீட்கப்படும் நாள் வரைக்கும் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னும் போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும். எப்படி துக்கப்படுத்த முடியும்னா அந்த அறிவு இல்லாதனால நம்ம வந்து தேவன் நமக்கு என்ன செஞ்சாரு, நம்ம கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கிறோம், நம்மளுடைய ஸ்தானம் என்ன அப்படின்ற காரியங்கள் தெரியாதனால இன்னைக்கு பல காரியங்கள் ஒன்றும் இல்லை,
அதாவது பாவம் செய்யறதுன்றது ரெண்டாவது. தேவனை மிகவும் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு இது ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நம்ம வந்து விபச்சாரம், வேசித்தனம் இந்த மாதிரியான பாவங்கள்லாம் வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு புறஜாதி மனுஷன் கூட இதை டக்குன்னு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பாவம் எல்லாமே விட்டுலாம். இன்னைக்கு டேட்ல வந்து தேவனை மிகவும் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும், இது என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னா, அனுதினமும் நான் வந்து தேவனே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் ராத்திரியில ஜெபம் பண்ணேன்னா, தேவனுக்கு அதை விட துக்கமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உன்னுடைய எல்லா பாவத்துக்காக சிலுவையில மறிச்சு, அதுதான் அடிப்படையே. உன்னுடைய எல்லா பாவத்துக்காக சிலுவையில மறிச்சு அந்த பாவத்திற்கான தண்டனையை நான் ஏற்று என்னுடைய நீதியை உனக்கு கொடுத்து உன்னை நீதிமான்னு தேவன் முன்னாடி வச்சு உன்னையே நான் தேவனுடைய நீதியா மாத்திருப்பேன். நீ நீதிமான்னு நான் டிக்ளரே பண்ணிட்டேன். உன்னை பரிசுத்தாவியோட முத்திரிச்சே வச்சுட்டேன். இவ்வளவும் செஞ்ச பிறகு பரிசு டெய்லி வந்துட்டு நான் இன்னைக்கு செஞ்ச இந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அடிப்படையில நான் என்ன செஞ்சேன்றதே ஒரு சின்ன புரியல. அப்ப தேவனுடைய அன்பை நம்ம எப்படி ருசி பார்க்க முடியும்? அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கிரியை தப்பாயிருச்சு, நான் டெய்லி ஒரு மன்னிப்பு கேட்டேன்னா அவர் மன்னிப்பாரு. இது இருந்துச்சு. புதிய உடன்படிக்கைக்கு வருது. பழைய உடன்படிக்கையில இருக்கு. தேவன் வந்து அவர்களோட வந்து ஒரு பாவத்தை செஞ்சாங்கன்னா வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து பாவ நிவாரண பலி அன்னைக்கு வரணும், பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும், வைக்கணும், பலியிடணும், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த கிருபையின் காலத்துல வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை இப்போ ஒரு நீதிமான்னு சொல்லும் போது அந்த நீதிமான் வந்து நான் அதை உண்மையிலேயே புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் இந்த ஜெபத்தை பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் ஆகவும் முடியாது. அப்ப என்னுடைய கிரியையினால நான் செய்த காரியத்தினால நான் நீதிமான் ஆக்கப்படல. அது மொத்தம் குப்பையா தான் இருக்கு. ஆனா அந்த குப்பைக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டு அவருடைய நீதி எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய நீதி என் மீது இம்ப்யூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நான் வந்து இன்னைக்கும் வந்து என்னுடைய நீதியை வச்சு நான் செய்யற கிரியையில வச்சு நான் மன்னிப்பு கேட்கணும், நான் பாவமாயிடக்கூடாது, நான் இன்னைக்கு கைவிடப்பட்டுறக்கூடாது, நான் இன்னைக்கு பரிசுத்துல பரவச நிலையில இருக்கேன், இன்னைக்கு தேவனோட கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணேன். இது எல்லாமே வந்து ஒரு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு மத சம்பந்தமான ஒரு சடங்காச்சாரமான. ஏன்னா நல்ல மியூசிக்லாம் போடும்போது இன்னைக்கு தேவனுடைய பிரசன்ஸை நல்லா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய சர்ச் வர்ஷிப்ஸ்ல எல்லாம். அப்ப அந்த மியூசிக் தான் வந்து தேவனுடைய பிரசனத்தை உணர வைக்குதுன்னா அடிப்படையில கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம்னு பவுல் சொல்றாரு. இது ஒரு ரகசியம். புறஜாதிகளுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில வந்து எங்கே 2-3 பேர் கூடுறாங்களோ அவங்க மத்தியில கிறிஸ்து இருப்பாரு. அவங்க வந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிறது உண்மைதான். ஆனா கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார்ன்ற ரகசியம் வந்து இது வந்து மிஸ்ட்ரிக்கு. அப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் என்னுடைய எமோஷன் இல்ல, என்னுடைய நாலேஜ். அப்ப எமோஷன் வேற. எமோஷன் வந்து மியூசிக் கேட்டா பரவச நிலை வரும், நம்ம ஏதோ ஃபீல் ஆன மாதிரி இருக்கும், இதெல்லாம் மதம் சொல்லி தருது. ஆனா லிட்ரலா வார்த்தையின்படி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம்ன்றாரு. அப்ப கிறிஸ்து எப்பயுமே எனக்குள்ள இருக்கிற போது அவருடைய பிரசன்ஸ் என்னை விட்டு போறதே கிடையாது. நான் ஃபீல் பண்ணாலும் பண்ணாட்டியும் பிரசன்ஸ் அப்படியே இருக்கு. அப்ப நான் ஃபீல் பண்றது என்னது? வெறும் மியூசிக். அந்த மியூசிக்கை ஃபீல் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும்போது அது எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் பிரசனம், சத்தியம் கிடையாது. அப்ப சத்தியம் என்னது? கிருபையின் காலத்துல கிறிஸ்து எந்த நேரத்திலும் நான் பாவம் பண்ணும் போதும் துக்கப்பட்டு கொண்டு பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி எனக்கு உள்ளே தான் இருக்கு, என்னோட முத்திரிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு காரியம். ஸோ உங்களுக்கு புரியுதா சிஸ்டர் இருந்தது? ஸோ அதனால வந்து நம்ம வந்து தேவன்கிட்ட வந்து அந்த இருக்கிறதுலே துக்கப்படக்கூடிய விஷயம்ன்றது வந்து வேசித்தனம், விபச்சாரம், இதெல்லாமே வந்து கிறிஸ்து எல்லா பாவத்தையும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பொய் சொல்றதே பெரிய தப்பா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேசித்தனம் பண்றது பெரிய தப்பா இருக்கலாம். அது வந்து மனிதர்களுடைய பார்வையில. அப்ப அந்த எல்லா பாவத்தையும் சேர்த்து கிறிஸ்து சிலுவையில மறிச்சிட்டார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எது பெரிய ஊண்டிங்கா இருக்கும்னா, நான் செய்யற கிரியை கிடையாது. அந்த கிரியைக்கான தண்டனை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவர் எடுத்த தண்டனையவே நான் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல, அதை நான் இன்னும் அங்கீகரிக்கல, என்னுடைய சுயத்தின் மூலமா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது அதுதான் வந்து இன்னும் அதிகமான துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே சார், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்க முடியுமா? கண்மணி ப்ரேயர் பண்றீங்களா? கண்மணி சிஸ்டர் அண்ணா ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சரிங்கண்ணா. ஓகேண்ணா. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் பரலோக பிதாவே, இதோ இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவர் தாமே, ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை வாயிலாகவும்
நியாயப்பிரமாணத்தின் வாயிலாகவும் பேசியிருக்கீங்க. இதோ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலயமாக அதிக வார்த்தைகளை எங்களுக்கு வேதாகமத்துல கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இதோ கிருபையின் காலத்திலும் ஆண்டவரே எங்களோடு இருந்து நீங்க வழிநடத்துறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்க வார்த்தையினால எங்களை ஏற்ற மன்னாவை கொடுத்து எங்கள் இருதயத்தை நிரப்புவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா, இன்னும் இன்னுமாக உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு எப்படி பேசுகிறீர்கள் என்ற கிளாஸை ஆண்டவரே நீங்கள் இன்னுமாக எங்களுக்கு அரிய கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா காரியத்தையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே வழிநடத்துங்க. எல்லா காரியத்தையும் துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள். ஆமென். Amen. அல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Praise the Lord.